கிறிஸ்துவுக்குள் அன்பான சபையோரே, அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பட்டிமன்ற ஆர்வலர்களே, என் நேசத்துக்குரிய நெஞ்சங்களே, சால்வேஷன் டிவி நேயர்களே, சால்வேஷன் டிவி நிறுவனத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு அருமையான ஒரு தலைப்பிலே இங்கே நாம் பட்டிமன்றம் நடத்துகிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்கள் ஆண்களா பெண்களா? பொதுவாக ஒரு கருத்து உண்டு, பெண்களுக்கு தான் சகிப்புத்தன்மை அதிகம். உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன நிலவரம் இருக்குங்கிறது தெரியறதில்லை. அதனால தான் இவங்களை நான் 3 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு கொஞ்சம் புட்டு வைங்க ஐயா அப்படின்னு. இவங்க 3 பேர் நாங்கள் விட்டு வைப்போமான்னு இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா சகிப்புங்கிறது என்னன்னா, ஒரு கருத்து, ஏதோ ஒரு கருத்து, அந்த கருத்து எனக்கு பிடிக்கலைன்னா நான் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டேன்னா அது என்னுடைய சகிப்புத்தன்மை இல்லையா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது, இப்போ எனக்கு சின்ன வயசு தான், ப்ரைமரி படிக்கிற வேலை, சின்ன பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்போம்ல. அப்போ நான் சின்ன பிள்ளைங்க கூட உள்ள பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, அதில் ஒரு பொம்பளை பிள்ளை விளையாடிட்டு இருக்குது. அது எங்கிட்ட வந்து சொல்லிச்சுது, இந்த கல் உயிர் இருக்குது தெரியுமா அப்படின்னுச்சு. நான் அப்படி பார்த்தேன். அது எப்படி சொல்கிற அப்படின்னா, இந்த கல்லுக்கு உயிர் இருக்கிறதுனால தான் அது வளர்ந்து பெரிய பாறையாக வருது அப்படின்னுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நான் எதுவும் சொல்லலை, நான் ஆமான்னேன். ஏன் ஆமான்னேன்னா, எனக்கு தெரியும் இது போய் தெரியலை, இது முட்டாள் மாதிரி பேசுதுன்னுட்டு. நான் அதை சொல்லிட்டேன்னா எங்கள் நட்பு என்ன செஞ்சிடும், துண்டாகி போயிடும். அதுக்கு மனசு வலிக்கும். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு மனசு வலிக்கும். அதனால் அந்த நட்பு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டேன். அதுக்காக இப்போ அந்த நட்பு இப்போ இருக்குதான்னு நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிடுங்க. இது ஒரு சகிப்புத்தன்மை. ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து, அது தவறாக இருந்தாலோ இல்லை அந்த கருத்து நமக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்கிறதில்ல, அதுக்கு இன்னொரு கருத்து சொல்லி அந்த இடத்தை நம்ம கெடுக்க விரும்புகிறதில்லை. இது பொதுவாக எல்லா குடும்பங்கள்லையும் நடக்குது. அதில் சகிப்புத்தன்மையில் அதிகம் உள்ளது இது ஆண்களா அல்லது பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து, ஒரு கிச்சன்லேருந்து ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வெளியில் வருது. அது அழுதுகிட்டே வருது. அப்பா கேட்குறாரு, ஏன்ப்பா அழுதுகிட்டு வர? அவன் சொன்னான், அப்பா நான் தோசை கேட்டேன், அம்மா அடித்து போட்டாங்கப்பா அப்படின்ட்டு. அப்பா போய் பக்கத்தில் போய் பாப்பான்னு கூட்டிகிட்டு போய் அவர் சொன்னார், அப்பா எப்போவாவது அழுதுருக்கிறேனா அப்படின்னாரு. என்ன அர்த்தம்னா, இவரும் தோசை கேட்டேன்னா வாங்கியிருக்காரு, பூசை வாங்கியிருக்காரு. ஆனால் நான் எப்போது அழுதுருக்கேன்னா சகிச்சுட்டு வந்திருக்கிறேன் இல்லை அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை, தாட்டு. அந்த சிந்தனையை பையனுக்கு என்ன செய்கிறாரு, ஊட்டுறாரு, நம்ம அப்படியே சகிச்சுட்டு வந்துடணுன்ட்டு. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சகிப்புத்தன்மை இருக்குது, பெண்களுக்கும் சகிப்புத்தன்மை இருக்குது. இந்த தலைப்பு எழுதி முடிக்கிற வேளை நான் எனக்கு ஒரு தாட்டு வந்தது, இதுதான் தீர்ப்பாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த தீர்ப்பு என்னங்கிறது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நிறைய விஷயங்களை கேட்குற வேளை அநேகர்கிட்ட இதை பற்றி நான் பேட்டி எடுத்தேன். அவங்க சொன்னதெல்லாம் யோசிக்கிற வேளை இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் உட்காந்துருக்கு. நானே இப்போ சகிப்புத்தன்மையோடு தான் உட்கார வேண்டி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இவங்க பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். பொதுவாக ஆண்கள்னு சொல்லும்போது அவர்களுக்கு என்ன செய்வாங்க, பொதுவாக இவர்கள் சகிப்பது எதைன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஆண்கள் பொதுவாக சகிக்கிறது பொருளாதாரம். மனைவியினுடைய விருப்பத்துக்கு, பிள்ளைகள் விரும்புகிறத கேட்குறதுனால, காரு, வீட்டுக்கு தேவையான பைக்கு, இல்லை ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் பிள்ளைகள் கேட்குறாங்க, மனைவி கேட்குறாங்க, தேவையாக இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்கிறது, வாங்கிட்டு அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல், பணம் கொடுக்க முடியாமல் தடுமாறும்போது அந்த சூழ்நிலையை பொதுவாக சகிக்கிறது ஆண்களுடைய பங்காக காணப்படுது. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா
சில நேரங்களில் மனைவி சொல்கிறதே என்ன செய்ய வேண்டியிருக்கு, கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அம்மா வந்து மருமகளை பற்றி 1000 ஆவலாதி சொல்லுவாங்க. அதையும் கேட்டுட்டு அப்படியாம்மான்னு சொல்லி சகிக்கணும். ஒருவேளை என்ன நீ எங்கள் அம்மா இப்படி பேசியிருக்க அப்படின்னு கேட்டுட்டோம்னா பெட்ரூமில் போகிற வேலை எதில் அடி வாங்குறதுங்கிறதையும் அவர் தான் சகிக்கணும். இது வந்து ஆண்களுடைய சகிப்புத்தன்மை இன்றைக்கி குடும்பத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. வீட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஐஜி லெவலில் இருப்பார், ஐஜியாக இருப்பார். ஆனால் வீட்டில் வந்து அவர் தொப்பியை கழட்டி அங்கே வைக்கிற வேலை, இந்த காக்கி சட்டை யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி மாட்டினோடனே அந்த 2 வயசு குழந்தை வந்து சொல்லும், அப்பா இங்கே வா அப்படிங்கும். 6 அடி உயரத்தில் இருப்பார், வருவார், என்னப்பா அப்படின்ட்டு வந்து முழங்கால் போடு அப்படிம்பார். இது முழங்கால் போட்டு நிற்பார். அது முதுகில் ஏறி உட்காந்துட்டு போ, உப்பு மூட்டை சுமந்துட்டு போ அப்படிங்கும். இவர் ஸ்டேஷனில் 4 பேரை முழங்கால் போட்டு வச்சு முதுகில் வெளுத்திருப்பார். ஆனால் வீட்டில் வந்து காட்ட முடியாது, சகிச்சிட்டு இருக்கணும். அந்த அம்மா அப்போ தான் சொல்லும், உன்னை கடுகு இல்லை வத்தல் இல்லைன்ட்டு. ஏன் வாங்கி கொடுக்கலையா? வாங்கி கொடுக்கல, போய் என்ன செய்கிறது, ஒரு வேறு வழி இல்லாமல் தலையில் ஒரு மாஸ்க்கை போட்டு, என்ன ஒரு ஐஜி இல்லை, மாஸ்க்கை போட்டுட்டு பக்கத்து கடையில் போய் தெரியாமல் வாங்கி கொண்டு போய் என்ன செய்யணும், கொடுத்துருவார். இதெல்லாம் சகிச்சு தான் கடந்து போக வேண்டியிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் சகிக்கிறாங்களா, பெண்கள் சகிக்கலையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதை விடவும் சகிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா தனக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட சேர்த்து எதையும் வைக்க மாட்டாங்க. வைக்காமல் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது சுபாவம் பெண்களுக்கு இருக்குது. கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். கணவன் கோபத்தில் கண்ணா பின்னான்னு கண்ணை மூடிட்டு வார்த்தையை கொட்டுவார். எல்லாத்தையும் சகிச்சிட்டு கண்ணில் வழியக்கூடிய தண்ணியை முந்தானையில் தொடச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கடந்து போகக்கூடிய சுபாவம் பெண்களுக்கு இருக்குது. இது அந்த சகிப்புத்தன்மை அவங்களுக்கு உண்டு. கணவனுக்கு சாப்பாடு போட்டு பையனுக்கு சாப்பாடு வச்சு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு சத்தம் மூச்சு காட்டாமல் அனுசரித்து போய் அமைதியாக படுக்கிற சுபாவம் உள்ள பெண்களுடைய சகிப்புத்தன்மையில் தான் இன்றைய குடும்பங்கள் கட்டப்பட்டது. இன்றைய குடும்பங்கள் சொல்ல மாட்டேன், ஆதி நாட்களில் இருந்து குடும்பங்கள் கட்டப்பட்டது அந்த அந்த பேஸ்மெண்ட்டு தான், அந்த பெண்களுடைய சகிப்புத்தன்மையில் தான் குடும்பங்கள் கட்டப்பட்டது. அது நம்ம மறுக்க முடியாது. வேதத்துலேருந்து நான் அநேக உதாரணங்கள் எடுத்து காட்ட முடியும், எனக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நான் கடந்து போயிடுறேன். இது மாத்திரமல்ல, வேலைக்கு போகிற பெண்கள்னு பார்த்திங்கன்னா காலையில் எழும்புவாங்க, அடுக்கலைக்குள்ளே போவாங்க, அறக்க பறக்க வேலையை செய்வாங்க, அடித்து புரட்டிச்சு வேலை செய்யணும், பிள்ளைங்களை எழுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், கணவனுக்கு கொடுத்து அனுப்பணும், முடிச்சு எடுத்து வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு ஈவினிங் இருக்கிற வேலையை பாத்திரம் கழுவுறது வீட்டை பெருக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு உட்காருவாங்க. உட்காந்துட்டு அப்படியே நெஞ்சு கொதிக்கும், இருதயம் வலிக்கும், எப்படியெல்லாம் அவங்களுடைய ஆசா பாசங்கள் கனவுகள் எல்லாத்தையும் அமைக்கிட்டு காஃபி எடுத்து உட்காருவாங்க. மனசு ஏங்கும், யாராவது வந்து 2 வார்த்தை ஆறுதலாக பேச மாட்டாங்களா? கணவன் வந்து என்னம்மான்னு நெத்தியில் கை வச்சு தோளை தொட்டு ஏம்மா சோர்பாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு மனசு என்ன பண்ணும், ஏங்கும், தவிக்கும். ஆனால் இதையெல்லாம் வெளியே காட்ட முடியாது, எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அந்த நேரம் தான் கணவன் வருவார், வேலை முடிஞ்சிட்டு. அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். என்ன வந்து உட்காந்துட்டு வந்தோடனே உட்காந்துட்டியா அப்படின்னு கேட்பார். அதையும் உள்வாங்கி சகிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகிறதும் பெண்கள் தான். பெண்களுடைய இந்த சுபாவங்கள்னால குடும்பம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ ஆண்கள் சொல்லலாம், ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே தெரியும் பெண்கள் இதையெல்லாம் சகித்து போகிறாங்கங்கிற விஷயம் ஆண்களுக்கு தெரியும். எப்படியோ இவங்க எப்படி பேச வர்றாங்கன்ட்டு நம்ம எப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல பேச வர்றது 2 அணியில் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க பேசும்போது இவங்க யார் என்ன பேச போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. முதலாவது பேச போகிறது என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அணியினர் ஆண்களே என்று பேச போகிறார்கள். இதில் முதலாவது வந்து பேச போகிறது ஆண்களே அணியிலிருந்து பேச போகிறாங்க. எப்படின்னா இவர் ஆசிரியராக இருக்கிறாரு. ஆசிரியர்னோடனே எனக்கு ஒரு ஆசிரியர் ஜோக்கு வருது, நான் நகைச்சுவை சொல்லலைன்னாலும் நீங்கள் கோவிச்சுப்பீங்க, அப்படி சொல்லிக்கிட்டாவது நம்ம சொல்லிடலாமில்ல, அதனால தான். ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துகிட்டு இருந்தார், அறிவியல் டீச்சர். அந்த டீச்சர் சொன்னாங்க, எப்பா
மனுஷனுடைய நாக்கு இருக்குதே, இது பேசுகிற நாக்கு, இந்த நாக்கில் என்ன இருக்குது தெரியுமா? 10,000க்கு மேற்பட்ட செல்ஸ் இருக்குது அப்படின்னார். அந்த பையன், நம்ம பசங்க வந்து பம்பு பிடிச்சவனுங்க. வந்து பையன் உடனே கேட்டான், டீச்சர் 10,000 செல்லு நாக்கில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு செல்லுலையாவது சிம்மு போட்டு பேச முடியுமா அப்படின்னா. இந்த அனுபவங்களோடு வர்றாரு நம்ம ஆண்கள் அணியிலிருந்து வர்றாரு மைக்கேல் ராஜ். இவர் யாருன்னா தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாரு. ஆங்கில புலமையின் தமிழ் திறமையும் ஒருங்கே அமைய பெற்றவர். திரு மைக்கேல் ராஜ் அவர்களே, எழுந்து வருக, உங்கள் கருத்துக்களை அளந்து தருக. அளந்து தருகன்னு சொன்னதுனால ரொம்ப அளந்து விட்டுறாதீங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட என்னை அணித்தலைவராக நியமித்து இந்த பட்டிமன்றத்தில் பேச அழைத்த வாய்ப்பு கொடுத்த அன்பு போதகர் பாச செல்லுதுரை அவர்களுக்கும் உதவி போதகர்களுக்கும் சபையாருக்கும் என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிற நம்முடைய நடுவர் ஆசித்தம்பி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகின்ற சால்வேஷன் டிவி நிறுவனத்தாருக்கும் என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என் வாதத்தை நான் எடுத்து வைக்கிறேன். என்ன தலைப்பு? கிறிஸ்தவ குடும்பங்களில் சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களே என்ற தலைப்பின் கீழாக நான் பேச வந்திருக்கிறேன். முதலாவது நான் எடுத்துக்கொள்வது வேதாகமத்திலிருந்து யோபுவின் குடும்பம். இந்த யோபுவின் குடும்பத்தை பார்த்தீர்கள் என்றால் சோதனை வந்தது, பிரச்சனைகள் வந்தது, இழப்புகள் வந்தது. கடைசியில் என்னவாயிற்று? அந்த அம்மாளுக்கு சகிப்புத்தன்மையே இல்லாமல் போய்விட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று கேட்டார்கள். அது எதை காட்டுகிறது? சகிப்புத்தன்மையே இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறையே, பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் இதை பெறலாமா? பாருங்கள், யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது? ஆண்களுக்குத்தான் என்று நான் என் வாதத்தை எடுத்து வைக்கிறேன். நடுவர் அவர்களை இந்த குறிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே சகிப்புத்தன்மை யாருக்கு அதிகம்? ஆண்களுக்கே. அந்த அம்மாளுக்கு விசுவாசமே போய்விட்டது. தேவனை தூஷிக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். எதை காட்டுகிறது? கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை. அடுத்து கடந்து செல்கிறேன். யோசேப்பு, மரியாள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவானாகி யோசேப்பு, பரிசுத்தவாட்டியாகி மரியாள், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் திடீரென்று அவருக்கு தெரிய வருகிறது அந்த அம்மாள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. ஆனால் அவருக்கு எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையை பாருங்கள். அந்த சகிப்புத்தன்மை இருப்பதினால்தான் அவர்களை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இது எதை காட்டுகிறது? சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களே என்பதை காட்டுகிறது. நீங்கள் யாவரும் இதை சிந்திக்க வேண்டும், ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒப்புக்கொள்வீர்கள் என்றும் நினைக்கிறேன். அடுத்து அவர் ரகசியமாக தள்ளி விட்டுலான்னு பார்த்துருக்காரு. சகிப்புத்தன்மை உள்ளதினாலே நினைத்தார். திரும்பவும் தேவதூதன் வந்து சொன்னவுடன் என்ன செய்தார்? பயப்படவில்லை, சகிப்புத்தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, பாதி பேர் என்ன இப்படி தான் வாழ்கிறான் போல இருக்கு. இல்லை நடுவர்களே, சிந்திக்க வேண்டும். சகிப்புத்தன்மை யாருக்கு உண்டு? யாராவது செய்வார்களா? போகட்டும். இந்த வேதாகம உதாரணங்களை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது சரி, உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க ஐயா. எப்படியும் போன பிறகு உங்களுக்கு. பிரியமானவர்களே, இந்த வேதாகம உதாரணங்களை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் நமக்கு என்னவா இருக்கிறார்கள்? வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்களில் என்ன நடக்கிறது என்றையும் நாம் பார்க்க போகிறோம். என்ன நடக்கிறது? தாய் ஒரு பிள்ளையை 10 மாதம் சுமக்கிறாள் கருவிலை. தகப்பன் வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறார். எதை காட்டுகிறது? சகிப்புத்தன்மை. சிந்திக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம்,
ஒரு பையன் என்னிடத்தில் வந்து சொன்னான். என்ன சொன்னான்? கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பையன்தான். சார், எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்துட்டாங்க சார். என்னது, உங்கள் அம்மா எனக்கு எடுத்துட்டாங்க? ஆமாம் சார், நான் தப்பு செய்யும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னை கண்டிப்பார். எங்கள் அம்மாவுக்கு அந்த சகிப்புத்தன்மையே கிடையாது. அவர் எனக்கு நன்மை வர வேண்டும் என்று அதை கண்டித்தார். அந்த சகிப்புத்தன்மையே வராமல் அவங்க என்ன செய்வாங்க, இப்படி போனவொடனே வாடா வாடான்னு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்படி செய்தே என்னை கெடுத்து விட்டார்கள். எங்கள் அம்மாவுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை சார்னு சொன்னான். அது அன்பு அன்பு இருந்தாலும் சகிப்புத்தன்மை இல்லையே. கண்டிக்கட்டுமே, யார் கண்டிப்பது? அப்பா தானே கண்டிக்கிறார் என்ற உணர்வு இல்லையே, சகிப்புத்தன்மை இல்லையே. அதைத்தான் காட்டுகிறது. அடுத்து பார்க்கிறோம், பொதுவான ஒரு காரியம். நீங்கள் பேருந்துகளிலும் ரயில்களிலும் பயணம் செய்து பாருங்கள். சகிப்புத்தன்மை யாருக்கு இருக்கிறது? ஒரு பெண்மணி கர்ப்பவதியாக இருப்பாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இடமே கொடுக்க மாட்டாங்க. அந்த சகிப்புத்தன்மையே இல்லை. ஆனால் ஆண்கள் பார்த்துங்க, வாங்க சிஸ்டர், வாங்கம்மா வாங்கம்மா வாங்க உட்காருங்க என்று சொல்லி ஹீரோயிசம் காட்டுறானுங்க இந்த பயலுங்க. இல்லை இப்போ இல்லை நடுவர்களே, சிந்திக்க வேண்டும். சகிப்புத்தன்மை யாருக்கு? உன்னால் சகிக்க முடியவில்லை, ஒரு பெண்மணி நிற்கிறாள் என்று கூட தெரியல. ஆனால் ஆண்களுக்கு என்ன ஒரு சகிப்புத்தன்மை பார்த்தீர்களா? அடுத்து பாருங்கள், மாமியார் மருமகள் சண்டை. கிறிஸ்தவ குடும்பங்களிலே மாமியார் மருமகள் சண்டை நடக்கிறது. அப்போது மனைவி வந்து சொல்கிறா, ஏங்க ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா இங்கே இருக்கணும். நான் இருக்கணும், உங்கள் அம்மா இருக்கணும். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? நான் எங்கள் அம்மா விட்டு கிளம்புறேன் என்று சொல்லுவார்கள். உண்மைதானே? ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி சண்டை மாமியார் மருகளுக்கும் உற்சாகமாக ஊக்கமாக நடக்கும், பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடக்கும். இவர் அமைதியாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு கணவனார் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் தாய். யார் பக்கம் நிற்பது? யார் பக்கமும் நிற்க வேண்டாம். சகிப்புத்தன்மையோடு அவர் என்ன செய்வார்? இரண்டு பேரையும் சகித்து கொள்வார். பிரியமானவர்களே, ஆகவே தான் பார்க்கிறோம். இன்னும் மற்ற ஒரு காரியம், இந்த வீடுகளில் அதிகமாக சத்தம் போடுறது யார் தெரியுங்களா? பெண்கள் தான். எந்நேரம் ஓயா நீங்கள் வீடுகளில் சென்று பாருங்கள், அதிகமான சத்தம் யார் போடுவது? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். ஓயாமல் கத்திக்கொண்டே இருப்பார்கள். கணவன் என்ன செய்வார்? ஆகவே தான் பார்க்கிறோம். அடுத்து படிப்பு விஷயத்தில் அம்மா அப்பா யார் என்றால், அம்மா சொன்னார்கள். ஒரு பையன் வந்து எங்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை அடிக்கவே மாட்டார் சார், எங்கள் அம்மா தான் நல்லா அடிப்பாங்க, எங்கள் அப்பா என்னை என்ன செய்வார்? தட்டி கொடுத்து படிப்பான்னு சொல்லுவார். ஸோ சகிப்புத்தன்மை யாருக்கு உண்டு? ஆண்களுக்கே என்று நான் என் வாதத்தை வைக்கிறேன். அடுத்து பிள்ளைகளை கண்டிக்கிற விஷயத்திலும் கூட தகப்பன் என்ன செய்வார்? அம்மா கோவப்படுவாங்க, அடிச்சிடுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, அழுவாங்க. ஆனால் அறிவுரை கூறுவார் தகப்பன். ஆகவே சகிப்புத்தன்மை யாருக்கு அதிகம் உள்ளது? ஆண்களுக்குத்தான் என்று சொல்லி, ஆண்களே என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அணிக்கு வலுவான கருத்தை சேர்த்திருக்கிறார். யோபு மாதிரி யாரையா சகிச்சது? அந்த அம்மாவுக்கு சகிக்க முடிஞ்சுதா அப்படின்னு வேதத்திலேருந்து ஆதாரத்தை எடுத்து காட்டியிருக்காரு. அதுதானே நமக்கு வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அதுதானே நமக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாத்திரமல்ல, அங்கங்கே என்னென்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பசங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட கொட்டின எல்லா ஆவலாதையும் இங்கே வந்து சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையிலே தன்னுடைய அடிக்கு சிறப்பாகவும் அருமையாகவும் சுருக்கமாகவும் கருத்தோடும் பேசி அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பெண்கள் அணியிலிருந்து பேசுவதற்காக வர்றாங்க. ஒரு அம்மா வீட்டில் என்ன மாதிரி ஒரு ஜோக்கு சொன்னாங்க. அதை அவங்க தோழி கேட்டுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, மருமக சொல்லிச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். கேட்டுட்டு இருந்த அந்த மருமகளுக்கு தோழி கேட்டுது, ஏன் உங்கள் மாமியார்கிட்ட அந்த ஜோக்கை 2 தடவை சொன்னேன் அப்படின்ட்டு. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு 2 தடவை சொல்ல மாட்டேன். கேட்டுச்சு. கேட்டோன்னு அது சொல்லிச்சு, நான் முதல் தடவை சொன்னேன், எங்கள் மாமியார் சொல்லிச்சு, நீ சொன்ன ஜோக்கை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்து எனக்கு பாதி உயிர்
போயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சு. மீதி உயிரும் போட்டுன்ட்டு 2வது தடவை சொல்லிட்டேன் அப்படின்னுச்சு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஞானமாக பேசுகிறவங்க தான் நம்ம பெண்கள். அதுக்கு இப்போ வர்றாங்க சகோதரி செபஸ்டின் மேரி. இவங்க போதகர் நோவா அவர்களின் மனைவி. வேதத்தை கற்றுக்கொள்வதில் இன்னும் அவர் மாணவி. இவரது பேச்சு எப்போதுமே அதிரடி. இதோ கொளுத்த போகிறார் சரவடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முதலாவது என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 2வது இந்த பட்டிமன்றம் பிரசங்கம் பண்ணுவது வேறு, ஆனால் பட்டிமன்ற பேச்சாளர் என்று என்னை அறிமுகப்படுத்தி என்னை ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் என்னை நினைத்து இதில் பேச வைத்த அருமையான அன்பு போதகருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வப்போது நடக்கும் பட்டிமன்றங்களில் என்னையும் இணைத்து என்னை மெருகேற்றிய அருமையான நடுவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எனது அணி சகோதரிகளுக்கு, எதிரணி சகோதரர்களுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுப்பின் அடியில் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த எங்களை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி அருமையான சால்வேஷன் டிவி எங்களை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தினதுக்கு சால்வேஷன் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு கிறிஸ்துவ குடும்பங்களில் சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் பெண்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அருமையான நடுவர் எனக்கு அந்த பட்டிமன்றத்தினுடைய அந்த பேப்பர் அனுப்பும்போது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்கள் வீட்டு ஐயாட்ட, அப்பா அந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு நான் பேசணும் அனுப்பியிருக்காங்கண்ணா, என்ன தலைப்புன்னு கேட்டார். இந்த தலைப்பு சொல்லும்போது அவர் சொன்னார், பெண்கள் தானே எல்லார் வீட்லேயும் சகிப்பு தன்மை உள்ளவங்க, இதில் வேறு உனக்கு ஐடியா கொடுக்கணுமா, அப்போது நீ தான் ஜெயம் பெறுவேன்ட்டு. பாருங்கள், அது மாதிரி நான் ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது எல்லாமே சொன்னாங்க பெண்கள் தான்ட்டு. நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி பேசின பட்டிமன்றத்துலலாம் என்ன முடிவு வருமோன்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ முடிவு தெரிஞ்சுட்டு தான் நான் பேச வந்திருக்கேன். அதனால் இந்த அதிக சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் பெண்கள் மாத்திரமே என்று நான் பேச ஆசைப்படுகிறேன். நடுவர் அவர்கள் போன வாரத்தில், இந்த வாரமான்னு தெரியல, ஒரு மெசேஜ் அனுப்பினார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நம்ம பேசி நேரத்தை கழிக்கிறதை விட இப்போ என்ன கிறிஸ்துவ குடும்பங்களில் நடக்குது அதை மட்டும் பேசுங்கன்னு சொன்னார். ஆனால் எதிரணி தலைவர் வந்தோன்னே யோபை எடுத்துக்கினாரு, அவங்க மனைவி எடுத்துக்கினாரு. நான் கேட்குறேன், யோபு மனைவி தானே அவங்க கண்ணுக்கு தெரியும், ஏன் நாபாலுடைய மனைவி அபிகாயில் தெரியாதா? ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பக்தி உள்ளவர்களாக இருந்து ஒரு கொலை செய்ய வந்த அந்த தாவீதை தடுத்து நிறுத்தினாங்களே, அந்த அம்மா இவருக்கு தெரியாதா? அவங்களுடைய சகிப்புத்தன்மை யாரோட? ஒரு குடிகாரனோட குடும்பம் நடத்தி அவ்வளவு சகிப்பு தன்மையாக ஒரு தாவீதே அவங்க ஸ்தோத்திரம் ரத்த வெறிய போல வந்தால் கூட அவங்களுடைய வார்த்தையினால் பேசி அதை தடுத்து நிறுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, யோசேப்பு சகிப்புத்தன்மையோட மரியாதை ஏற்றுக்கொண்டாராம். இதே தூதன் சொல்லாட்டா அவருடைய நிலைமை என்ன இருக்கும்? தூதன் சொல்ல தொட்டு தானே அவர் சகிப்பு தன்மையை ஏற்றுக்கொண்டார். சொப்பனத்தில் பேசினார், அவர் தள்ளிவிட நினைவாக இருந்தார். ஆனால் பேசின பிறகு தான் அவர் மரியாதை சேர்த்து கொண்டார். ஆனால் அதன் மத்தியில் மரியாதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருமணமே ஆகாத ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மரியாள் தாம் கருவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அவளை அறிந்து அதிக தைரியத்தோடு அவள் என்ன செய்கிறா, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவள் வாழ்ந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். பாருங்கள், யோசேப்பு அந்த தூதன் சொன்னதுனால அவர் சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த மரியா தன்னை ஸ்தோத்திரம் அநேகர் வார்த்தையினால் பேசுவாங்க, கல்லெறிந்து கொள்வாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து அதிக சகிப்பு தன்மையோட மரியாள் வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், வீட்டில் அப்பா கண்டிக்கிறாரு, அம்மா சோறு போடுறது ஒரு தப்பாயா? எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும். அப்பா திட்டினார்னா அம்மா ஏண்டா அழுவுற, வாடா வாமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. அது அன்பு உணர்ச்சி. அதை அம்மாவுக்கு எடுக்கிறாங்க, அம்மாவுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, பையன் செஞ்சதெல்லாம் சகிச்சுட்டு தானேயா சோறு போட்டிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, பஸ்ஸில் கர்ப்பிணியை பார்த்த உடனே இடம் கொடுப்பாங்களாம். இவர் இவங்க மனைவிக்கு வீட்டில் அந்த மாதிரி கர்ப்பிணியாக இருக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருப்பாரா? சகிப்பு தன்மையோடு இவர் செஞ்சிருப்பாரா?
பஸ்ஸில் எல்லாரும் இடம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும்னு தான் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இவர் சொன்னார் சகிப்பு ஆண்களுக்கு தான், சகிப்புத்தன்மை ஆண்களுக்கு தான். இவர் வாத்தியார், ஒரு மக்க பிள்ளை படிக்குது, மார்க்கே எடுக்கல, இவர் சகிப்புத்தன்மையோட 100க்கு 98னா போடணும்ல. இவர் 98 போட்டு பாஸ் பண்ணி நீ எல்லாம் வருவாடா, நான் சகிப்புத்தன்மையோடு நான் இதை செய்கிறடான்னு சொல்லி அனுப்பலாம்ல. இதெல்லாம் செய்யல, ஆனால் ஆண்களேன்னு சொல்லி பேச வந்துக்கிறார். பரவாயில்ல, எப்படியோ தீர்ப்பு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பேப்பரை திருத்தி இருக்காருல்ல, அதிக சகிப்புத்தன்மையோட பாஸ் பண்ணி இருக்கணும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க வரும்போது முதலாவது அப்பா இருந்தால் கூட வீடெல்லாம் தேடிட்டு உடனே தேடுவாங்க, அம்மா எங்கப்பான்னு கேட்பாங்க. இதே அம்மா இருந்தால் அம்மா அப்பா வரலையாம்மான்னு எந்த பிள்ளையும் இதுவரையிலும் கேட்டதே கிடையாது. ஏன்னா அப்பா எப்போனா வரட்டும், நம்ம அம்மா இருக்காங்களே. அப்போ பாருங்கள், பிள்ளைங்களுக்கு தெரியுது அம்மா சகிப்புத்தன்மையோடு நமக்காக எல்லாம் செய்வாங்கன்ட்டு. அப்பா வந்தார்னா தாட்பூர் தஞ்சாவூர், அவர் எந்த சூழ்நிலை வருவார், எப்படி வருவார் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட குணாதிச உள்ளவங்க ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாரையும் சொல்லலை. ஆனால் இந்த தாயார் பிள்ளைங்க வரும்போது அவங்க எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அன்போடு அரவணைத்து பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்குறவங்க தான் ஒரு தாயார். அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் எபிரேயர் 12:3 ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு என்னமா சகிப்பு தன்மை அதிகமாய் வரும் என்று சொல்லி. பாருங்க, ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அந்த குடும்பத்தில் அவருடைய கணவர் அவங்க மனைவியை சரியாக அடிச்சிட்டாராம். கிறிஸ்துவ குடும்பம், சபைக்கு போகிற குடும்பம், அவங்க மனைவியை அடிக்கும்போது அவர் எப்படி அடித்தார்னா சொல்லி அடித்தார். அல்லேலுயாவுக்கு ஒரு அடி, ஸ்தோத்திரத்துக்கு ஒரு அடி, ஆமேனுக்கு டபுள் அடி, இப்படியெல்லாம் அடி வாங்கி அந்த சகோதரி சர்ச்சுக்கு வரும்போது முகலாம் வீங்கிட்டு இருந்ததான். பாஸ்டர் கேட்டார், என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்க? ஒன்றும் இல்லை ஐயா. சொல்லம்மா, முகலாம் வாடி போயிருக்க. இல்லை ஐயா, வெளியில் சொல்லாதீங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு. ஐயா, அவர் அடிச்சுக்கப்பட்ட மனுஷனாச்சு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டாராம். ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், ஐயா நான் அடித்தது தப்பு இல்லை ஐயா, அவள் சின்ன தப்பு பண்ணா, ஆனால் நான் அடித்தேன், கெட்ட வார்த்தையில் அடிக்கல, அல்லேலுயா சோத்திரம் போட்டு அடித்தேன். அடிச்சுதான் தப்புன்னு சொல்லாதீங்க. பவுல் சொன்னார், நான் அன்போடு வரவா பெரம்போடு வரவான்னு கேட்டார். அப்போ அடிக்க பெரம்பு தேவைப்படுற மாதிரி என் மனைவி அடித்தா இதுதான் சொன்னாராம். பாருங்கள், இந்த காலகட்டத்திக்கிறாரு போல இருக்கு, அடிக்கிற கைதான் அணைக்கும் பாருங்க. அதனால் ஆமாம், அப்போ இப்போ இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்க்கும்போது மனைவிமார்கள், அதாவது பெண்கள் தான் அதிகமான சகிப்பு தன்மையோடு குடும்பத்தை நடத்துகிறார்கள், கணவரை அனுசரிக்கிறார்கள். அது மாத்திரம் பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களே அரவணைத்து, வேலைக்கு போகிற பெண்களானாலும் சரி, வீட்டில் உள்ளவர்களானாலும் சரி, அதிக சகிப்பு தன்மையோடு குடும்பத்தை நடத்தி அவர்களும் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு சகோதரிகளும் கேட்கும்போது தான் தெரியும் அவங்க உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ வேதனையோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் மத்தியில் ஸ்தோத்திரம், குடும்பம் கெட்டு போகக்கூடாது, உடையக்கூடாதுன்னு சொல்லி அநேக சகோதரிகள் அது எல்லாவற்றையும் உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு அவர்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் அதிக சகிப்பு தன்மை உள்ளவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். சகோதரி அருமையாக தன்னுடைய அணிக்கு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். யோபு மட்டும்தானா, அபிகாயில் இல்லையான்னு சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. மாத்திரமல்ல, குடும்பங்களில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது இப்படின்னா நாங்கள் எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் இப்படி நடக்குது, அநேக கணவர்கள் அடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எப்படி பதில் சொன்னாங்கன்னா, ஸ்கூல் மழை பெஞ்சிட்டு இருக்குது, போன வாரம் பெஞ்சது மாதிரி. ஸ்கூல் வராண்டாவில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டு உட்காந்துருக்கானுங்க, இல்லை ஸ்கூல் கிளாஸுக்குள்ளே உட்காந்துருக்கானுங்க. நம்ம ஹெட் மாஸ்டர் அப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாரு. வெளியில் ஒரே சேரும் ஜெகதியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து போகிறார். எங்கடா நமக்கு வழிக்கு விட்டுருமோங்கிற அப்படின்ட்டு பயந்து போயிட்டுருக்காரு. கால் அப்படி இப்படி வச்சு போகிறாரு. முழுமையாக வழுக்க தலையில் தண்ணி விழுந்துருன்னா என்ன செஞ்சிடும், அது எண்ணெய் இல்லாமலே வலிக்கி விட்டு ஓடிடும். நீங்கள் உடனே அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது தலையில் முடி இல்லாதவங்களுக்கு மூளை நிறைய இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் அவர் இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறார். இப்போ அவரை பார்த்து அவர் போயிட்டு இருக்காரு, ஆஃபீஸ் ரூம் போகிறார். 3 பசங்க போகிறானுங்க, மண்டையை பார்த்தானுங்க, தலையில் முடியல. இவனுக்கு ஏற்கனவே அவருக்கு வழுக்கதான்னு பேர் வச்சுருக்கானுங்க. சொன்னானுங்க, ஒரு பையன் சொன்னான், டேய் வழுக்க போகுதுடா அப்படின்னா. அவருக்கு அது கேட்டுடுச்சு.
கேட்ட உடனே அவர் பார்த்தாரு, போயிட்டு ஆஃபீஸில் போய் அட்டெண்டரை சொல்லி, டே அந்த பையனை இங்கே வர சொல்லுண்ணா. 2 பேரும் வந்தானுங்க. என்னடா உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலாக இருக்கா, வீட்டுக்கு டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன். என்ன சார் சொன்னேன், உங்கள் என்ன வழுக்குன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க? இல்லை சார், நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நீங்கள் பார்த்து நடந்து வந்தீங்க, உங்கள் கால் வழுக்க போகுதுன்னு சொன்னேன் சார். எங்கே நடந்து போகிறாரு, இப்போ வழுக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வழுக்காமல் வந்துட்டீங்க சார்ன்னு. அவன் சாமர்த்தியமாக பதில் சொல்லி சாப்பிட்ட மாதிரி இங்கேயும் இவங்க அருமையாக சாமர்த்தியமாகவும் சமாளிஃபிகேஷனாகவும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது தங்களுடைய ஆண்களே என்கிற அணிக்கு பதில் சொல்வதற்கு அருமையான சகோதரன் ஜேசன் அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சில நிறுவனங்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சியாளராக இருக்கிறார். பட்டிமன்றத்திலும் சிறந்த பேச்சாளர். தனது அணிக்காக உரையாற்ற வருகிறார், தனது அணியை கரையேற்ற வருகிறார். ஐயா வாங்க. முதலாவது என் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கொடான கூடி நன்றி. அடுத்தபடியாக நடுவர் ஐயா ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும், சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், சால்வேஷன் டிவி நிறுவனத்தார் அவர்களுக்கும், நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரு குற்றவாளி கூட பார்த்தீங்கன்னா அவன் நிஜமாகவே குற்றவாளி தான். ஆனால் நீதிபதி சொல்லிடுறாரு நீ நிரபராதின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கேஸ் நடக்குது, நிரபராதின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நிரபராதின்னு சொன்னால் கூட அந்த கோர்ட் வாசலை விட்டு வெளியே வரும்போது அவன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், நம்ம நிஜமாகவே நிரபராதியா அப்படின்றது. புரியுதுங்களா? அவன் குற்றவாளி தான். ஆனால் என்ன சொல்லியாச்சு, நீதிபதி நீ நிரபராதின்னு சொல்லியாச்சு. அவருக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வருது, ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டு, வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, நீதிபதி நீ நிரபராதின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவன் கோர்ட் வாசலை விட்டு வெளியில் கால் வைக்கும் போது அவனுக்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம நிஜமாகவே நிரபராதியா? அதைத்தான் நான் பேச வந்திருக்கேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 13 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் சரி, தூதர்கள் பாஷைகளை பேசினாலும் சரி, அன்புன்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இருக்கிற கைத்தாளம் போலவும் தான் இருப்பீங்க. முதலாவது நம்மளை பெண்கள் நம்மளை சுய மதிப்பீடு செஞ்சுக்கணும். நம்ம தகுதியா? அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 13 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, நீடிய சாந்தம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பொறுமை இருக்கா? தன்னை எல்லாரும் நம்மளை புகழணும், யார் என்னாலும் நம்மளை புகழணும். அந்த சிஸ்டர் மாதிரி உண்டா, அவங்கள மாதிரி கிடையவே கிடையாது, இந்த மாதிரி சொல்லணும். அடுத்து நீதி சாந்தம் இருக்கா? அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஸோ இந்த ஆண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை பெண்களை விட ஆண்களுக்கு நிஜமாகவே அதிகமாக தான் இருக்குது. ஓ, அப்போ பெண்களுக்கு அன்பே இல்லைங்கிறீங்க? இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது. யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, ஆனால் இல்லை, அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு வரன் பார்க்குற நிகழ்ச்சிக்கு போகிறோம். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் பேசணும், என்ன தான் கேட்கணும், எல்லாம் சொல்லி கூட்டு போகிறாங்க. அங்கே போய் ஏதாச்சும் உளறி வச்சிங்க, வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் பேசுனீங்க, வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. இந்த ஆண்கள் இந்த மனைவி இருந்தாலே உளறிடுவான், அதனால சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாம் சொல்லி தான் கூட்டு போகிறாங்க. உங்களால் பேச முடியலன்னா, உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். நான் பேசுவேன், நீங்கள் தலை மட்டும் ஆட்டணும். கம்முன்னு இருந்தாலே மேட்ரு ஜம்முன்னு முடிஞ்சிடும். நிஜமாக தான் நல்லா புரிஞ்சிருக்காரு ஐயா, நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. நான் பேசுகிறதுக்கு நீங்கள் தலை மட்டும் ஆட்டணும். வாய்க்கு வந்தபடி உளறீங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் நடக்கிறதே வேறு. சோறு கிடையாது. ஆமாம், அந்த வீட்டுக்காரனே ரெடி பண்ணிடுறாங்க, பையனே ரெடி பண்ணி. நான் எல்லாம் சோறு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் பரவாயில்ல தோசை கொடுன்றுவேன். அடுத்து அங்கே போனீங்கன்னா 100 பவுன் நகை போடுவியா, 150 பவுன் நான் போடுவியா, டபுள் டோர் வச்ச ஃப்ரிட்ஜு கொடுப்பியா, கார் கொடுப்பியா, வீடு கொடுப்பியா, எல்லாம் அவங்க தான் கேட்குறாங்க. ஆண்களுக்கு அப்படி ஒன்றும் ஆசையே கிடையாது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், யாருக்கு தேவையோ அதுதானே கேட்பாங்க. அது கொடுப்பியா, இது கொடுப்பியான்னு. இதில் நகை போடாத கோஷ்டி, நம்ம நகை போடலைல்ல, அதுக்கு பதிலாக வீடு கொடுத்துருங்க. நீங்கள் காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக கார் வாங்கி கொடுத்துருங்க. ஏதோ நம்ம காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது பாருங்கள், அதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்போது இந்த இடத்துல ஆண்களுக்கு அந்த காரியத்தில் விருப்பம் இல்லைன்னா கூட வேறு வழி இல்லாமல் பெண்களுக்காக அந்த இடத்துல தலையாட்டுறாங்க, மாடு மாதிரி. சரிங்களா? அங்கே போய் எது கேட்டாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க செஞ்ச பாவத்துக்கு இவங்களும் பங்கு.
சரிங்களா? இந்த மாதிரி சகிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா இல்லை, அது நிறைய கல்யாணம் ஆகிறவளையே வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துக்கத்திலும் எல்லாத்துலேயும் பங்குனது சொல்லி தானே நம்ம கட்டிக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு ஒரு வழக்கம் சொல்லிருக்கு, உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். மாமியார் உடைச்சா மண் குடமா, மருமகள் உடைச்சா பொன் குடமா. அப்போ என்ன நீதி இருக்குது பாருங்கள். மருமகள் உடைச்சா அது பொற்பானையாம் போட்டு அதை அவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்ருவாங்க. அப்போது ஒரு சின்ன விஷயம் மருமகள் பண்ணிட்டு அங்கே எங்கே சகிப்புத்தன்மை இருக்குது? சரிங்களா? எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை விஷயமா லிஃப்ட்டில் போக வேண்டிய சூழ்நிலை, நிறையா ஸ்டாஃப் போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு லேடி ஸ்டாஃப், அவங்க மாமனார் பாஸ்டர். சரிங்களா? போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ ஒரு கூட இருக்க ஒருத்தர் சொன்னால், கூட பண்ணுற பையன் சொன்னால், கரண்ட் வந்துடும், ஒன்றும் பயப்பட வேணாம், சரி பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் சொன்னான். விட்டுச்சு பாருங்கள், பல்லாருன்னு ஒரு அடி அவனை. அப்படியே தலை குனிஞ்சிட்டான் அவன், அப்படியே இறங்கி வந்துட்டான். சரிங்களா? அப்போது பாஸ்டர் மகனாக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, அப்பா பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த இடத்துல இங்கே இடத்துல சகிப்புத்தன்மை இருக்குது யோசித்து பாருங்கள். ஒருத்தர் வெளிநாட்டில் டூர் போனார், கல்ஃப் கண்ட்ரிக்கு டூர் போனார். அப்போது அங்கே போன உடனே கல்ஃப் கண்ட்ரின்னா அவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு ஒட்டகத்தை பார்க்குறாரு. ஒட்டகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை, ஒட்டகத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகம் மேய்க்கிறவர்கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி கேமராலாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஒட்டகாரனை காணும். அவனை எங்கேயோ போனேன் அவனு பார்த்தாக்க அவனை காணும். எங்கே போன, இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றான். எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஊரில் ஒரு குழி மாதிரி இருக்குது. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த குழிக்குள்ளே இருக்கான் அவன். நீ வா, உனையும் சேர்த்து தான் அப்படின்றாரு. இல்லையா, நான் வரலை, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் வரமாட்டேன்னும் போது, ஐயா நான் இங்கே ஒட்டகம் வைக்கிற வேலை பார்த்து தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு என் குடும்பத்துக்கு தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் ஏதோ நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன்னு. ஒரு வேளை இந்த ஃபோட்டோ வேறு யாருக்காச்சும் எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சவன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயா, அதனால் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்தளவு அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றதை கூட பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மையோடு தான் அவங்க குடும்பத்துக்கு செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இன்னொன்று சட்டியில் இருக்கிறது தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பெண்களிடம் என்ன இருக்குது அப்படின்றது. சரிங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு கவனிக்காத பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சாப்பாடு கொடுக்குறதுல அவங்களோட பலவீனத்தை பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தான், போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடறாங்க. ஒரு தடவை சொல்கிறாரு, 2 தடவை சொல்கிறாரு, கடைசியில் சொல்கிறதே விட்டுறாரு. கடைசியில் பார்த்தா இந்த திருமுல்லை வாயிலேருந்து திருநின்ற வரைக்கும் நான் பைக்கில் போகும்போது அங்கே வேடிக்கை பார்த்துட்டே போவேன். பார்த்தாக்க போர்டு வச்சுருக்காங்க, ஸ்தோத்திர ஜப கூட்டம், பேர் போட்டு 45 வயசு, ஆறுதல் ஜப கூட்டம் 48 வயசு, பேர் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி? ஒரு 50 வயசு கூட அவனால் தொட முடியலையே. அவங்கள நல்லா கவனிச்சிருந்தா இருந்திருப்பான்ல அவன். இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டருக்கு காரணமே இவங்க தான். ஆமாம், நான் நிறைய பார்த்துருக்கேன்யா. ரோட்டில் போகும்போது வயசு 48 ஸ்தோத்திர ஜப கூட்டம், வயசு 45 ஆறுதல் ஜப கூட்டம். இதெல்லாம் எப்படி வந்து? அந்த கூட்டத்துக்கு ஆள் போகுதா? இந்த கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டேங்குது. இல்லைண்ணா, அந்த சூழ்நிலைக்கு பெண்கள் அவங்கள கொண்டு விட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உத்தராகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குகையை தோண்டி ஒரு பாதை டனல் போடுறாங்க. அதில் 41 ஆண்கள் 17 நாள் அந்த மண் சரிஞ்சு விழுந்துருச்சு. 17 நாள் உள்ளுக்குள்ளே இருக்கான். வெளியில் இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அவனை காப்பாற்றுவோமா காப்பாற்ற மாட்டோமா. ஆனால் 17 நாள் 41 ஆண்கள் அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்தாங்க, குழிக்குள்ளே இருந்தாங்க. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவைன்னா எதெல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் அவனை காப்பாற்றினதும் ஆண்கள் தான், உள்ளே வேலை செஞ்சவனும் ஆண்கள் தான். அப்போ எத்தனையோ ஆண்கள் எவ்வளவோ பிரச்சனையை சகிச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்காக வேலை செய்கிறாங்க. அப்போ வெளியே வரும்போது பார்க்கும்போது எல்லாருக்குமே யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாரும் ஒரு அமர்க்கலம் பண்ணல, எல்லாரும் சிரிப்புத்தன்மையோடு வர்றாங்க. இன்றைக்கி வருஷம் மழை தண்ணி வருது, வருஷம் சரி உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், வெளியே போனால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அமைதியாக உள்ள இருக்கலாம்னு முடியும். சரிங்களா? வருஷம் மழை வருது, வருஷம் எல்லா காரியம் தான் வளருது. ஆனால் ஒரு நாள் மழைக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கல, பால் பாக்கெட் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போது மழை பெஞ்சு தண்ணி வருது, நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னு கத்துனீங்கன்னா எப்படி? அப்போ சகிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான். சரியா? இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சுயமதிப்பீடு பண்ணி பாருங்கள். வீட்டில் போயிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துலேருந்து 13ஆவது வசனத்தை சுய மதிப்பீடு பண்ணிவிட்டு யாருக்கு இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. தேங்க்யூ. அருமையாக சொல்லியிருக்காரு. என்னென்ன நிலைமை இருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமாக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து பதிவு செய்திருக்கிறார். நம்ம தீர்ப்பு சொல்லும்போது
அதை குறித்து கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இப்போது தன்னுடைய அன்னைக்கு இப்படியா பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு அவங்க வீட்டம்மாவே வர்றாங்க. அருமையான விஷயம் தெரியல போல இருக்குது. அதனால் இவருக்கு விஷயம் தெரியல, வீட்டில் இருந்து பார்க்குற எனக்கு தானையா தெரியும் அப்படின்ட்டு வர்றாங்க. இப்போ சரியாக உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருமதி ஹெலன் ஜேசன், இவர் ஒரு நிறுவனத்தில் கணக்காளராக இருக்கிறார். திரு தேசன் அவர்களின் துணைவியாளர். வாங்கம்மா, வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் தேவனாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்த எங்கள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நடுவராக இருந்து நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லுவார் என்று நினைத்து அவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் சபை மக்களுக்கும் மற்ற சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்னோடய எதிரணியில் பேசினாங்க, மைக்கில் என்ன பேசினாங்க, 10 மாதம் வந்து நாங்கள் தான் சுமந்தோமா, வருஷம் முள்ளு அவங்க சுமக்கிறாங்களாம். அவங்க எங்கே வருஷம் முள்ளு சுமக்கிறவங்க மாதிரியா தெரியுது? அவங்கவுங்க தொப்பையை தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய யார் பிள்ளைய சுமந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி வந்து ட்ரெயினில் போகும்போது ஒரு அம்மா வந்து பேசுனதை கவனிச்சாலோ இல்லையோ உங்கள் தொப்பையை கவனிச்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த குப்பையெல்லாம் இந்த தொப்பையில் போடாதீங்க, வெளியில் உங்களை கவனிக்கிறாங்க. அவர் வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு லேடிக்கு வந்து இடம் விட்டாரா. எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, வீட்டில் அம்மாவுக்கு இடம் விடுவாங்களா, வீட்டுக்கார அம்மாவுக்கு இடம் விடுவாங்களான்னு. அவருக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். போன வாரம் வந்து எங்கள் நடுவர் சொன்னார், நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துடுங்க, நம்ம எல்லாம் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். 5:30 வர சொன்னாங்க. அவர் ஷார்ப்பாக 5:30 வந்துட்டார் போல். நாங்கள் வந்து 5:48 வந்திருக்கோம். ஸோ 5:30க்கும் 8க்கும் எவ்வளோ இருக்கும்? 8 நிமிஷம். அதுக்கே அவர் சொல்கிறார், நான் 5:30 வந்துட்டேனாக்கும், ஒருத்தரும் இங்கே காணோம், நீங்கள் எல்லாரும் லேட்டாக வரீங்க. நான் கூட மணியை பார்த்தேன், என்னடா 8 நிமிஷத்தை உங்களால் சகிக்க முடியல. இவரெல்லாம் சகிப்பு தன்மையா. அப்புறம் பார்த்தா என்னடா எங்காலும் காலம் பொன் போன்றதுமா, அது முக்கியம் இல்லையா? அதுல கூட ஒரு சகிப்புத்தன்மை இல்லையா கூடாதுன்னு தான் அப்படி அவருக்கு. ஆனா சகிப்புத்தன்மையை பத்தி இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஜுவல்ஸை பத்தி பேசினாரு. 100 பவுன் போடுவீங்களா, 150 பவுன் போடுவீங்களா? எதுக்காக போட்டுட்டு வர்றோம்? ஜம்முன்னு தான் மனைவியை கூட்டிட்டு போகும்போது மஞ்சக்கயிறு போட்டுட்டு யாராவது கூட்டிட்டு போவீங்களா? அப்படி நீங்க விரும்புவீங்களா? எந்த ஆண்களாதும் நல்ல நகை போட்டு கூட்டிட்டு போனா ஜம்முன்னு தான் மனைவியை தோள் மேல கை போட்டு கூட்டிட்டு போவீங்க, இல்லைன்னா விரும்புவீங்களா சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, கல்யாணமான உடனே என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் அது ஆரம்பிக்க போறேன், இது ஆரம்பிக்கும், நகையை கழட்டி கொடு, நட வைக்கணும் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா சொல்லுங்க? அதுக்காக தான் பெண்கள் வந்து அதெல்லாம் புரிந்து கொண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் பெண்கள் வந்து அதெல்லாம் புரிந்து கொண்டு தன் மகன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் நல்லா இருக்கணும்னு எதுவும் செய்யல, அவங்களாவது பையன் நல்லா இருக்கட்டும் நாங்க செய்யறோம். அதையும் உங்களுக்கு பொறுக்க முடியலையே. அப்புறம் மனைவிகள் வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களாம். மனைவி கவனிக்கலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொப்பையெல்லாம் வந்திருக்குமான்னு பாருங்க. அதானே கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? பக்கத்து வீட்டு அம்மா உங்களை கவனிக்குது, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணாடியில போய் பாருங்க, உங்களை பார்த்தா தான் தெரியும், நீங்க பாக்குறது கிடையாது. எங்க மாமனார் கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஏமா நான் இவனுக்கு தொப்பையே இல்லம்மா, இவனுக்கு இப்பதாம்மா இப்படி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம எப்படி கவனிக்கிறோம்? நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை தன்னுடைய சகித்து கொண்டு சாப்பிட இல்லைனா கூட தன் பிள்ளைங்க சாப்பிடட்டும், தன் கணவன் சாப்பிடட்டும் சொல்லி தியாகம் பண்றவள் தாங்க பெண்ணு. நீங்க என்னடனா போஸ்டரை பார்த்துட்டு பெண்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்றீங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்கள் வந்து சுகவீனமா கிடக்காங்க. ஆனா அப்படி சுகவீனமான அந்த கணவனையுமே வந்துட்டு சமைச்சு கொடுத்ததுல தான் அப்படி ஆயிட்டாங்க. வெளியில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்கல்ல, தெரியாம நோட்டீஸ் பண்றதுக்கு தான். ஆமா, ஃபாஸ்ட் ஃபுட் போய் சாப்பிடுறாங்க எல்லாரும் போயிட்டு. அதனால என்ன ஆகுது அவங்களுக்கு? ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிறது வேஸ்ட் ஃபுட் ஐயா, வேஸ்ட் ஃபுட். அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நம்ம ஏதாவது ஒரு உப்பு காரம் கொஞ்சம் குறையட்டா என்ன நீ சமைச்சிருக்கேன்னு தூக்கி வீச வேண்டியது. ஆனா இதே வெளியில போய் ஒரு சகிப்புத்தன்மையே கிடையாது அதுலயும் அவங்களுக்கு. ஆனா வெளியில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு சீக்கா ஆக வேண்டியது. இப்படி சிக்கா கிடக்கும் போது என்னன்னா அந்த மனைவி தான் அதையும் அவங்க பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. தன் மாமனாரை பார்க்கணும், தன் பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கணவனுக்கும் உட முடியாத அந்த கணவரையும் அவ்வளோ கண்ணு கருத்துமா பார்த்தா கூட அந்த கணவர் தன்னை நல்லா சொல்றது கிடையாது. என்னத்தை நீ கவனிச்சா, என்னத்தை நீ பண்ணனா அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய மற்றபடி என்ன பண்றாங்க, மனைவியுடைய தியாகத்தை அவங்க புரிந்து கொள்றதே கிடையாது. எத்தனை நேரம் நான் உண்மையாவே நடுவர் அவர்களை சொல்றேன், சங்கீதத்துல தாவீது சொல்லுவாரு, நான் இரவு நேரங்களில் என் படுக்கையை வந்து நான் கண்ணீரால் நனைத்தேன்னு சொல்லுவாரு. அதை நான் எத்தனை நேரம் உணர்ந்திருக்கிறேன் தெரியுமா நடுவர் அவர்களே? நான் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எத்தனை பெண்கள் உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியுமா? அத்தனை நேரம்
தன்னை அரவணைக்கிறதுக்கு, தன்னுடைய நல்ல வார்த்தைகளை சொல்ல யாரும் இல்லையே, தன்னுடைய அன்பாக பேசுவதற்கு யாரும் இல்லையே, தன் குடும்பத்தில் இவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள், எல்லாவற்றுக்கும் தேவாதி தேவன் மாத்திரமே துணையாக வைத்துக்கொண்டு அவர்கிட்ட தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி ஜெபித்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? அது மாத்திரம் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு வேலைக்கு போகிற பெண்கள் வந்து வேலையில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்லேயும் பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் கணவனுக்கு வேண்டியவர்களெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் வெள்ளை சட்டையாக போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு துவைச்சு கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன வாஷ் போட்டாலும் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டால் உங்களுக்கு இப்படியா துவைச்சு தருவோம்? வாஷிங் மிஷினை அதனால தான் நாங்கள் துவைச்சு கொடுக்குறோம். வாஷிங் மிஷினில் போட்டால் இந்த மாதிரி வெள்ளை வராது, வெள்ளையும் சொல்லையுமா நான் கணவர் உட்கார மாட்டாருன்னு சொல்லிட்டு கைனால துணி துவைக்கிற பிசினஸ் எதுவும் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஒரு வேலைக்காரியா? அதை சொல்ல வரல நடுவர் அவர்களே, நல்ல பிசினஸ், அதுக்கு தான் சொல்றேன். அதையும் நாங்க பண்ணணுமா என்ன? இங்க வந்து இவ்வளவு வேலை பண்ணி இவ்வளவு காப்பாத்துறதை பார்த்தாது நீ அந்த வேலையும் பார்க்கணுமா? நாங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு வேலைக்காரியாய், ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கராக, குடும்பத்தில் ஒரு நல்ல மருமகளாய், தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு அம்மாவாக, இப்படி எவ்வளோ விதத்தில் அந்த பெண் வந்து செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அது மாத்திரம் இல்லை, புகுந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போறவள் வந்து பெண் தான். ஆண் யாரா புகுந்த வீட்டுக்கு போறீங்களா? எவ்வளவு நாங்க ஒரு பொறுமையோட தன் 22 வருஷமா தன்னோட வளர்த்த தன்னோட தாயவும் தன்னுடைய தகப்பனையும் தன் கூட பிறந்த உறவுகளையும் விட்டு அவ்வளோத்தையும் நாங்க தியாகம் பண்ணி ஒரு பொறுமையோட ஒரு குடும்பத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். நாங்க வாழுற அந்த குடும்பத்தையுமே எங்கள் குடும்பமாக, எங்களுடைய ஒரு உற்றார் உறவினர்களாக நினைத்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு தியாக சுடர்களாக நாங்க இருந்து அந்த குடும்பத்தை கொண்டு வர்றோம் நடுவர் அவர்களே. அது கூட தெரியாம நீங்க வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க தான் வந்து சகிப்புத்தன்மையோட இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே, என்னுடைய மாமா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண்களை வந்து எப்படி பெண்கள் பாதுகாக்கிறாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வர்றேன். நான் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்தவன், என் ஊர் வந்து அலங்காநல்லூர் நடுவர் அவர்களே. அப்போது அந்த வில்லேஜில் வந்து நாங்கள் இருந்துட்டு இருக்கும்போது எப்படின்னா, எங்கள் தெருவில் கொஞ்சம் தூரம் தான் எங்களுக்கு வயக்காடு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே அந்த அக்கா தண்ணியெல்லாம் 4 மணிக்கெல்லாம் அங்கே தண்ணி வந்துடும். ஸோ எல்லோரும் எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் பிடிப்போம். 4 மணிக்கெல்லாம் அந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற அக்காமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த களை எடுக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து தன்னுடைய விதையை வந்து அள்ளி தூவுறாங்க, விவசாயி வந்து அள்ளி தூவுறாங்க. அந்த தூவப்பட்ட அந்த விதையை வந்து அது கொஞ்ச நாள் ஆன உடனே அதை பறித்து அதை நாற்று நடுவது வந்து பெண்கள் தான் நடுவர் அவர்களே. விவசாயின்னு இன்னைக்கு நம்ம சொல்லும் போது அந்த விவசாயின்னு யாரை நம்ம சொல்கிறோம்? ஆண்களை தான் சொல்கிறோம். யாராவது பெண்களை சொல்கிறீங்களா? ஆனால் அந்த விவசாயத்துக்கு பின்னாடி எத்தனை பெண்கள் இருந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நாற்று நடுவுல இருந்து, களை பறிக்கிறதுல இருந்து, ஒரு பழத்தை பறிப்பதில் இருந்து, ஒரு பூவை பறிப்பதில் இருந்து, அதை வியாபாரமாக வாக்குவதில் இருந்து, எல்லாவற்றிலுமே அந்த பெண்கள் தான் முன்னாடி இருந்து செய்கிறாங்க. அப்போ சகிப்புத்தன்மையோடு அந்த பெண்கள் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்காங்க. நான் எங்கள் மாமா பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். எங்கள் மாமா வந்து கஸ்டம்ஸில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் இங்கே கூட அவங்க வந்து கும்மிடிப்பூண்டியில் போதகராக இருக்காங்க. இப்போது அந்த அத்தான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அலங்காநல்லூருக்கு. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது, எங்கள் தெருவுலேருந்து யாரும் அந்த மாமா பார்த்தது கிடையாது. அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ பக்கத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அத்தா வந்து வந்துட்டாங்க. வந்தது எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் அத்தா வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடுகள் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து எங்கள் மாமா பார்த்துட்டு, என்ன இது புதுசாக நம்ம தெருக்குள்ள ஒருத்தர் அடி எடுத்து வைக்கிறாங்களே, யார் அதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. எங்கள் மாமாவை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க, என்னப்பா நீ யார், எங்கேருந்து வர, எங்கே போகிற? இந்த மாதிரி நான் ஜான்சன் மாமா வீட்டுக்கு தான் வர்றேன், இந்த மாதிரி அவங்கள தான் பார்க்க வரேன், நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் முழுசும் எங்கள் மாமாவை அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் மாமா வந்து கஸ்டம்ஸில் இன்ஸ்பெக்டர், எத்தனை பேருக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதன் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு பொறுப்புணர்வோட அவங்கள எங்கள் வீட்டுக்கே அனுப்பாமல் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட அனுப்பிச்சி விடுறாங்க. எதையுமே சொல்லிட்டு போன மாதிரி காமிச்சுக்கிடாம அவருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சு கொடுத்து அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை நடுவர்களே, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து காதலிக்கிறாங்க. அந்த காதலிக்கிற பிள்ளைங்க வந்து நான் வந்து இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல போய் தகப்பன்ட்ட சொல்லுங்க பாப்போம், வெட்டி போட்டுருவான் அந்த தகப்பன் வந்துட்டு. கொலைக்கார பயிலுவா? ஆமா,
அப்புறம் ஆணவ கொலைகள்லாம் நடக்கிறதெல்லாம் யார் காரணம் நினைச்சீங்க? இந்த ஆண்கள் தான். சகிப்புத்தன்மை இல்லாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே போக வேண்டியது எடுத்தமா கவுத்தமான போட்டு தள்ள வேண்டியது, இப்படிதான் செய்வாங்க. ஆனா இதே இது அந்த பெண் தன்னுடைய தாய்கிட்ட சொல்லும் போது அந்த தாய் என்ன பண்ணுவான்னா, அதை தன் மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அவளையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண, நல்ல பையனா இருந்தா நீ கல்யாணம் பண்ணுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. சரியான பையனா இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற விதமாக அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அவளை நல்ல வழியில நடத்துவாங்க. இதுதான் ஒரு பெண். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்கு பெண் தான் மனம் இறங்கி பெண் தான் தியாகம் பண்ணி இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன எதிரணியில சொன்னாங்க, மரியாளையும் யோசேப்பையும் சொன்னாங்க. யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் தான் இருந்தார் அவர் ஆனா அவர் மரியாள் எவ்வளவோ தியாகம் பண்ணி அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும் என்பதற்காக எல்லா சங்கதிகளையும் தேவதூதன் சொல்லுவாரு, மேய்ப்பர்கள் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தன் மனதிலே தான் அவங்க வைத்துக்கொண்டு சிந்தனை பண்ணி அந்த தெய்வ குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. இதே யோசேப்பு தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே இவரை கலட்டி விடணும் தான் நினைப்பாரு அந்த யோசேப்பு. இல்ல ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, தூதனை அனுப்பி சொப்பனத்துல சொல்றாங்க, ஒரு பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தல இல்லாத பட்சத்துக்கு யோசேப்பு மரியாளை சேர்த்துக்கிடவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, சகரியா எலிசபெத்தை பாருங்க, அவங்களும் ரொம்ப நாள குழந்தை இல்லாம தான் இருந்தாங்க. அந்த சகரியாவுக்கு சொல்லும் போது இவர் உளறிடுவான், இவனுக்கு வாய் சரி கிடையாது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் போல தூதனுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, சகரியா வாயை என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. நீ வாயை மூடிக்கமா குழந்தை பெற வரையிலும் அப்படின்னு சொல்லி சகரியா வாயை என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. சகரியாவுக்கு பேச்சு வராதபடிக்கு பண்ணிட்டாரு. அதனாலதான் ஆமா சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சகிச்சு அவர் வாயை மூடிட்டார், வாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் பேச விடாதபடி பண்ணிட்டாரு. அவர் பேசி இருந்தாருன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. அப்போ அந்த யோவான் ஸ்நானன் வந்திருக்க முடியாது. அப்படியாய் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யோவான் ஸ்நானனை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணியிருக்காங்க. இதே இது எலிசபெத்துக்கு ஆண்டவர் எதுவுமே பண்ணவில்லை. எலிசபெத் என்ன பண்றாங்க, அந்த ஸ்லேட்டை வாங்கி யோவான் ஸ்நானன் அப்படின்னு பேர் எழுதுறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. இப்படியாய் பெண்கள் தான் எல்லா வித சகிப்புத்தன்மையோடு இருந்து தன் குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துகிறாள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறையவே தன்னுடைய அணிக்காக பேசி இருக்கிறாங்க. பெண்கள் கலையை பறித்து அந்த பூவை பறித்து என்று நிறைய காரியங்களை சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இவங்க எதுவும் பறிக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இதோட முடிச்சுக்கலாமான்னு கூட இருக்குது, அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்முடைய சகோதரன் சுரேஷ் பாபு வர்றாங்க. இவங்க தனியார் நிறுவனம் நடத்தி வர்றாங்க, நல்ல சுவிசேஷ பணியாளர். சாட்டை எடுத்து வேட்டையாடும் கவிஞர் இவர். ஆண்குலத்தின் சகிப்புத்தன்மையை எடுத்துரைக்க அடுத்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஏற்பாடு செய்த எங்களுடைய ஐயா, தேவனுக்கு பிரியமான செல்ல துரை ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தலைமையேற்று நடத்துகிற தேவனின் பிரியமான ஆசை தம்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசினவங்கெல்லாம் தலைப்பை மறந்துட்டு பேசினாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. கிறிஸ்துவ குடும்பங்களில் அதிகம் சகிப்புத்தன்மை உள்ளது ஆண்களா பெண்களா? இவங்க பேசுறது பாதி பேர் கிறிஸ்துவ குடும்பமே இல்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் நம்ம நோக்கி பார்க்கணும். சகோதரி பேசும்போது சொன்னாங்க, வாத்தியாரை பற்றி ரொம்ப சொன்னாங்க. வாத்தியார் ஏன் தான் அந்த பிள்ளைக்கு மார்க் போட்டிருக்க வேண்டியது என்ன? ஒரு பையனுக்கு மார்க் போட்டு அவனை கெடுத்து அவன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அவருக்கு என்ன முட்டாளா? இருக்க மார்க்கை போட்டு இன்னும் நல்லா படிடான்னு அவனுக்கு ஆறுதல் கொடுத்து அவனை நடத்துகிறவர் தான் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியரை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பசங்க அதெல்லாம் நல்லா சகிப்பானுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த மார்க்கு குறைஞ்சிச்சின்னு வைங்க, சகிக்கவே சகிக்காது. 98 மார்க் எடுத்துகிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். பசங்க பாரு, அந்த 2 மார்க் எங்கிட்ட தான் இருக்குதும்மா அப்படின்னு சந்தோஷமாக உட்காந்துருப்பான். அதான் அவங்களும் 98 இருக்கிறாங்க. அடுத்தது சொன்னாங்க, கணவரை அடிச்சிட்டாரு, பாஸ்டர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு. எப்போவுமே அடித்தவங்கள தான் சொல்கிறாங்களே ஒழிய அடி வாங்கினவங்க என்ன பண்ணான்னு எதுக்குமே யாரும் சொல்கிறது இல்லை. அடி வாங்குற ஐயோ ஐயோன்னு கத்துறான், ஐயோ கத்துறானேன்னு சொல்கிறானு, எதுக்குப்பா அடித்தான்னு கேட்க சொல்லுங்க பார்க்க. அதை மட்டும் சொன்னானா இவங்க என்ன பண்ணானுங்க, அப்படி இன்னும் சாத்திருக்கலான்னு தான் சொல்லுவாங்க.
அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து அந்த ஆள் ஏதோ 4 அடி, அதுவும் பரவாயில்ல பாருங்கள், கட்ட வார்த்தை கூட சொல்லாமல் அல்லேலுயான்னு அது சொல்லி அடிச்சிருக்காரு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புத்தி வருதா, சர்ச்சில் போய் நீ அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துறியா, நான் வீட்லேயாவது நான் அல்லேலுயா சொல்கிறேன், அதை கேட்டாது நல்லா இருன்னு சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு புரிய மாட்டேன்தம்மா. அடுத்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு பாதி வேலையை மிச்சமாகி கொடுத்துட்டாங்க நம்ம எலன் சிஸ்டர். அவங்க அங்கிளை பற்றி சொன்னாங்க. அந்த பாட்டிம்மா உட்கார வச்சுட்டாங்க ஊரில் வந்துன்னு. அவர் காலையிலேருந்து அத்தனை பேரும் பதில் சொல்லி மிரட்டிட்டு நடத்திட்டு இருந்த ஆளை போய் உட்கார வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டிம்மா சொல்கிறேன் ஊன்னு கேட்டு வர வரைக்கும் காத்துருந்தானே. அதை காட்டில் ஒரு ஆளுக்கு பொறுமை வேணுங்களா, சகிப்புத்தன்மை வேணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து சொன்னாங்க தியாக சுடரம். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு? தியாக சுடர்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டு வைக்கிறதா இந்த பெண்களுடைய வேலையை. அவங்க நல்லா பேசும்போது கவனிச்சு பாருங்க, சுடர் இல்லாமல் பேச மாட்டாங்க. பேசும்போதே ஒரு சொல்லு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த குத்துற சொல்ல நம்ம கேட்டுட்டு எனக்கு தான் நம்ம கேட்டு அதை நம்ம பழகிட்டு சகிச்சு கொண்டே இருக்கிற ஆண்கள். அவங்கள பார்த்து உங்களுக்கு பரிதாபமா இல்லையாம்மா? அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் பெண்கள் தான் ரொம்ப சகிப்புத்தன்மைன்னு. நான் கூட எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, உண்மையில் ஆண்கள் பாவண்டா, நீ ஆண்கள் தான் சகிப்புத்தன்மைனாங்க. சரி, எங்கள் அம்மா தான் அப்படி சொல்கிறாங்க. என் மனைவிட்ட கேட்டேன், நீ என் கூட இருக்கிற அதுவே பெரிய சகிப்புத்தன்மை தான் அப்படின்னாங்க. யதார்த்தமான உண்மைகள் இங்கே இருக்குது. நான் நினச்சேன் சரி பெண்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையே பேசுவாங்கனாக்கா வேதத்தில் இருக்கு மனசாட்சியில் சூடுன்றார்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் நினச்சேன், ஐயோ இவங்க மனசாட்சி அவ்வளோ சூடுன்ட்டு போச்சா. ஏன்னா கிறிஸ்துவத்தின் ஊழியக்கார மனைவியும் மூப்பனாருடைய பிள்ளைகளாகவும் இருந்து இங்கே பேச வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஆவியானவரை நிரப்பப்பட்டு சத்தியத்தை சத்தியமாய் போதித்து சொல்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இவங்க கொஞ்சம் மனசாட்சி கழட்டி வச்சு வந்துட்டாங்க போல இருக்குது. கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கிறிஸ்துவ குடும்பம் சொன்னால் 3 காரியங்கள், 3 பேர் இருக்கிறாங்க. அடித்தட்டில் இருக்கிறது யார்? விசுவாச குடும்பம். அதுக்கு மேலே இருக்கிறது மூப்பர்கள் குடும்பம். அதுக்கு மேலே எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வருகிறது போதகர் குடும்பம். இங்கே சர்ச்சிலேருந்து ஒரு வார்த்தையை அழகாக பேசினா சொல்லுவாங்க, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்ற இடத்திலும் அன்பு கூறுவாயன்னு பாஸ்டர் சொன்னா உடனே அன்றைக்கி ஒரு பெரிய மன திரும்பல் சர்ச்சில் நடக்கும். ஆமாம், நான் எங்கள் யார்ட்டையும் ரொம்ப கோவமாக பேசியிருக்கேன், எனக்கு இன்னிலேருந்து நான் அன்பு கூறுகிறேன்னு. இங்கே இங்கேருந்து சர்ச்சை தாண்டி வீட்டுக்கு போனோன்னா அப்படியே அதனுடைய சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். வீட்டில் கணவர் நினைப்பார், இன்னைக்கு சர்ச்சில் நல்ல செய்தி கேட்டாங்க, இந்த அம்மா கொஞ்சமாவது அன்பை காமிக்கும், கொஞ்சமாவது அன்பாக பேசுன்னு நினைப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும், அட தப்பாக நினச்சிட்டோமே. வீட்டிலேருந்து கிளம்பும்போது வெள்ளை சாரி, வெள்ளை ப்ளவுஸு, அப்பா முக்காடு போட்டுட்டு சர்ச்சை பைபிளை இப்படி தூக்கிக்கிட்டு அவங்க போகிறத பார்த்தோன்னா சாத்தான் கூட பயப்படும். ஐயோ ஒரு தேவதூதன் சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சேன்னு சொல்லி இங்கேருந்து திருப்பி கொண்டு நீங்கெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வீட்டில் போய் கொஞ்ச நேரம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சாத்தான் நினைப்பான், ஐயோ நம்ம கூட பரவாயில்லாம இருக்குது அப்படின்னு. இது எல்லாம் கேட்டுட்டு ஆமாம் இங்கே இப்படி இருக்குது, வீட்டில் அப்படி இருக்குது, சர்ச்சில் இப்படி இருக்குது, எல்லாம் கேட்டுட்டு நான் பார்த்து நடந்துட்டு இருக்கேன்னு. ஆண்டவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுங்கன்னு கேட்பான். ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும், கவலைப்படாத, கடைசி வாட்டிக்கு நான் உடனே காப்பாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பலன் தாம்மா இன்னைக்கு வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இது விசுவாச குடும்பம். அடுத்து மூப்பர்கள் இருக்காங்கல்ல, இருக்கிறதுல ரெண்டு பக்கத்தையும் அடி வாங்குறவங்க மூப்பர்கள் தான். எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் சர்ச்சிலேருந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியோ ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இந்த மாதிரி இருக்குது பிரதர், இந்த மாதிரி இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னால் அந்த அம்மா கேட்பாங்க, அந்த பொம்பளைகிட்ட உனக்கு நான் ரொம்ப நேரம் போயிடுச்சு வீட்டிலேருந்து ஏன் அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க? இல்லைம்மா நான் தானே மூப்பராக இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ தான் மூப்பரா அவரு இல்லையா அப்படின்னு சொன்னால் அதையும் பிரச்சனை பின்னால் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அக்கறை தான். அதுங்க தான் ஐயா பிரச்சனை. இவங்க தான் ஏற்கனவே பிரச்சனையை தாங்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் ஒரு பிரச்சனை மூப்பருக்கே தெரியும். நான் இத்தனை வருஷமா இந்த பிரச்சனையை பார்த்துறேன், இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் நடந்துட்டு போறாருங்க. அந்த மாதிரி அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் சகித்து வாழ்றாங்க இல்லைங்கயா. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மையோடு இருந்தாக்கா இதையும் சகிச்சு அதையும் சகிச்சு நடத்திட்டு போறார். மூன்றாவதாக ஒரு போதகரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு போதகர் அவருக்கு எத்தனை விதமான பிரச்சனை நினைக்கிறீங்க? வீட்டிலேருந்து பிரச்சனை, வெளியிலேருந்து பிரச்சனை, உடன் ஊழியக்காரர்கிட்டருந்து பிரச்சனை, சர்ச்சில் இருக்க ஒவ்வொருவரும் பேசுகிற பேச்சுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தா அவரால் தாங்கவே முடியாது. வீட்டில் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்தா கூட வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, யோ எதுக்கியா கொடுக்குறேன்னு.
இதுக்கு வர்றது கொஞ்சம் வருமானது, அதை வச்சு சாப்பிடல, அதை வீடு கட்டலான்னு சொன்னாக்கா நீ இப்படியே எடுத்து கொடுத்தா எனக்கு தான் வீடு கட்டுறதுன்னுவாங்க. உடனே அவர் சொல்றாரு ஆண்டவர் பார்த்துக்காரு. ஆமாம், ஆண்டவர் பார்த்துக்காருன்னு சொல்லி இன்னி வரைக்கும் என்னை வாடகை வீட்டில் உட்கார்ந்து வச்சிருக்கேன். அந்த பாஸ்டா பாரு, இந்த பாஸ்டா வீடு கட்டி வச்சிருக்கிறா, பெரிய சர்ச்சு கட்டிச்சிடா, உன் கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு, நடுவே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொந்த வீடு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை துரோகம் இருக்குது. இதை யாரை சொல்றீங்க? நம்ம பாஸ்டர் ஏன் பாஸ்டர் எத்தனையோ உதாரணங்கள், அவரும் ஒரு 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 உதாரணங்க ஐயா. இவங்களுடைய இதயத்தில் எத்தனை பாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்காங்களா, எத்தனை துரோகங்கள் இருக்கு, எத்தனை கஷ்டங்கள் இருக்கு, எத்தனை விதமான சூழ்நிலையில் எத்தனை விதமான கஷ்டத்தில் எல்லா பாடுகளையும் சகிச்சுட்டு பவுல் சொன்ன மாதிரி எல்லா மோசத்தில் இருந்த கப்பலில் இருந்த, பசியில் இருந்த, தாகத்தில் இருந்த, நிர்வாணத்தில் இருந்த, இப்படி எல்லா விதத்திலும் இருந்து நான் இன்னைக்கு என்னதான் நினைச்சு கொண்டிருக்கேன்னா என் சபை வளராதா, என் குடும்பம் வளராதான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன்மார், அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தாங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை, எப்படியாவது இந்த சபையை கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்த்துன்னு நினைக்கிறாங்களே. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறனால தாங்கய்யா இன்னைக்கு இந்த சபையும் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி நின்று பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வழியும் அவங்களால தான் நடந்து கொண்டிருக்குன்னா அவங்களுடைய சகிப்புத்தன்மை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இப்போ இத்தனையும் கேட்டு நீங்க சொன்னீங்களே நான் மாற்றி எழுது உங்கள் தீர்ப்பு அந்த பக்கம் எழுதிங்கன்னா நான் அது கூட வருத்தப்பட மாட்டேங்க. உங்களுக்கு அந்த சகித்தன்மை எனக்கு தெரியும். நான் தீர்ப்பு அங்கே எழுதினாலும் நீங்கள் சகிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இதெல்லாம் பல நாள் பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் மேடமே சொன்னாங்க போன வாரத்தில் பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம் சகோதரர்கள் அதிக சகிப்புத்தன்மைனாங்க. அந்த சகிப்புத்தன்மையை அவங்க கழட்டி வச்சுட்டு இன்னைக்கு இல்லை எங்களுக்கு தான் சகிப்புத்தன்மைன்னு பேச வந்திருக்காங்கன்னா நீங்களும் சகோதரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வாதத்தில் இந்த காரியங்களை நீ கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களிலும் அதிக சகிப்புத்தன்மை உள்ளது. பெண்களை விட ஆண்களே அதிகம் என்பதை கூறி வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம். தன்னுடைய அணிக்கு தன்னுடைய முத்தாய்ப்பான கருத்துக்களை எடுத்து ஆணி அடித்தார் போல பதித்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக பேசியிருக்காரு. இப்படி தான் ஒரு தடவை ஒரு நண்பர் தெரிந்த ஒருத்தர் எங்கிட்ட வந்து சொன்னார், எங்கிட்ட ஒரு பழைய கார் இருக்குது, அதை வித்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி காரை காட்டுங்க அப்படின்னேன். காரை பார்த்தேன், ரொம்ப பழைய காரு, ஒரு 30,000 மேக்ஸிமம் போகும், விற்கும், அவ்வளோதான். பிரதர் இது ஒரு 30,000 மேலே கொடுக்க முடியாது, 30 ரூபா போகும் அப்படின்னு. ஐயோ அப்படியா அப்படின்னாரு. ஆமாம். நான் சொன்னேன் 30 தான் போகும், ஒரு 50, 60, 70 வந்தால் கொடுத்துருங்க கண்ணை மூடிட்டுன்னேன். இல்லை அவர் கேட்டார் 1,00,000 ரூபா கிடைக்காதா? வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன்னு தெரிஞ்ச ஒருத்தட்ட சொன்னேன். அந்த பழைய கார் வாங்குறவர் வந்தார். வந்து கேட்டார், ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு 40 ரூபா வரையில் நான் வேணால் தரேன் அப்படின்னாரு. இல்லை அது கொடுக்க முடியாது அப்படின்னாரு. இவர் கேட்டார், அப்போ என்ன வந்தால் கொடுப்பீங்க அப்படின்னாரு. 1க்கு வந்தால் கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், சரி எப்போ உனக்கு 1க்கு வருதோ அப்போ சொல்லு, அப்போ கொடு, இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிட்டார். அதனால் வார்த்தைகளை வந்து எங்கே எப்படி பேசணுன்னு ஜாக்கிரதையாக பேசியிருக்கிறாரு. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அருமையான சகோதரி கெட்சியால் கிருபை வர்றாங்க. இவங்க காலஞ்சென்ற போதகரியம் ஆபிரகாமன் அவர்களினுடைய மகள். அது இவர்களுக்கு எப்போதும் ஒரு பெருமை. இவரது மேடை பேச்சு எப்போதும் அருமை. இவர் எதிரில் யார் எதிர்பட்டாலும் வேத வசனத்தை விசனமில்லாமல் சொல்லுவதில் கில்லியவர். அம்மையார் அவர்களே வாங்க, உங்கள் செம்மையான கருத்துக்களை தாங்க. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரப்படுவதாக. இங்கே கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வைத்தாலும் அன்பாக தன்னுடைய சபையை திறந்து கொடுத்து எங்களுக்கு மிகவும் உறுதுணையாய் ஊக்கமாக இருக்கிற எங்கள் அன்பு போதகர், மரியாதைக்குரிய போதகர் ஜே செல்லத்துறை அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நடுவர் அவர்களுக்கும், என் அணியில் உள்ள சகோதரிகளுக்கும், எதிரணியில் உள்ள சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடர்கிறேன்.
இவங்க எல்லாரும் ரொம்ப சாரமாக பயங்கரமாக விவாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. குடும்பம் அப்படி இப்படி இப்படி சகிப்புன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பம்னா என்ன? அதானே குடும்பம்னா என்னையா? அது கூட குடும்பம்னா இன்னும் என்ன? நமக்கு அதுவும் தெரியாதா? முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பம் என்னன்னா, குடு இன்பம், ஓ, ஷேர் டு லவ். அது இருக்கா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில்? அது இருக்கா? நம்ம ஊர் உலகத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கலாம். உலக பிரகாரமாக உள்ள குடும்பங்களில் கூட எவ்வளோ நற்காரியங்கள் இருக்குது. நம்ம வேதம் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆராதனைக்கு வரோம், எல்லாம் வரோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் அந்த அன்பை நம்ம ஷேர் பண்ணுறோமா? எங்கள் காலம் சென்ற என்னுடைய ஒரு தகப்பன்னே சொல்லலாம், பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு தடவை ஊழியர் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், எல்லாம் வந்து இந்த பக்கம் எல்லாம் ஒய்ஃபு, அந்த பக்கம் எல்லாம் ஹஸ்பண்ட், எல்லாம் ஊழியக்காரங்க. அப்பா சொன்னாராம், எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாரும் எழும்பி அவங்கவுங்க மனைவியை கையை பிடிச்சிட்டு முன்னால் வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னாராம். எல்லாரும் அப்படியே தவிக்கிறாங்களாம், நெளிகிறாங்களாம். அவர் மெசேஜில் எல்லா மெசேஜில் அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் கேட்டவங்களே இருக்கலாம். யாருக்கும் போய் அவங்க மனைவியை போய் கையை பிடிச்சி முன்னால் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இதே கல்யாணம் ஆன நாளில் பாருங்கள் எப்படி வந்திருப்பாங்கன்னு, சந்தோஷமாக அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு அப்படியே எத்தனை கனவுகள் கண்டிருப்பாங்க. அப்படியே முன்னால் வரும்போது முன்னால் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு வருவாளா பார்த்துட்டே கொண்டு வந்து உட்காந்தோன்னு அப்படியே எப்படியோ மகிழ்ச்சி சந்தோஷம் பட்டாம்பூச்சி பறக்குதுங்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி இருக்கும். அப்பா வந்து கையை பிடிச்சி கையில் கொடுத்துட்டாருனா கையை அப்படியே பிடிச்சிப்பாங்க. முடிகிடி விளங்குச்சுன்னா கூட நம்ம இப்படி பண்ண முடியாது, கையை அங்கே மாட்டிகிட்டு இருக்கோம். அதான் அவங்க பண்ணி விட்ருவாங்க. இல்லை பாருங்க நடுவர் அவர்களே, நீங்களே பாருங்க, நான் பண்ணி விட்டுருக்குறேன். அவ்வளோ ஐக்கியமாக அப்படி பிடிச்சவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அப்புறம் ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ நல்ல பொண்ணாக பாருங்கள் சார், பாருங்கள் ஐயா ஊழியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும், ஒத்தாசையாக இருக்கணும்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த அம்மாவை படுத்துகிற பாடு எவ்வளோ இருக்கும். இந்த பெண்கள் ரொம்ப அதிகமாக நான் வந்து நிறைய சொல்ல விரும்பலை, ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. அன்பை வந்து என்ன செய்யுங்கன்னா குடும்பத்தில் காட்டணும். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். கணவன் வந்து மனைவிக்கிட்ட அன்பாக இருக்கணும். எதுலேயும் கணவன் மனைவியோடைய அன்புங்கிறது எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது கஞ்சி குடித்தா கூட 2 பேரும் சமாதானமாக ஒரு பாயில் ஜெபம் பண்ணிட்டு ஒற்றுமையாக படுப்பாங்க. ஆனால் அந்த அன்பு வளர போயிடுது. ஒரு குடும்பத்தில் அந்த ஷேரிங் இல்லை. அந்த அன்பை வந்து ஒருவருக்கொருவர் பரிமாறப்படுவது கிடையாது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குறை தான் சொல்கிறாங்க. ஆதாம் என்ன பண்ணான்? ஆதாம் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏவாளை உண்டு பண்ணி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஆரம்பத்துலேயே அவன் போட்டு கொடுத்துட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு ஓத்துறோம். ஏமா பழத்தை சாப்பிட்டேன்னா ஏதோ ஐயா தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீர் கொடுத்த இந்த ஸ்ரீதான் அப்படின்னு என்ன பண்ணிட்டா பழி போடுவாங்க. இப்போமா ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க? பழி தான் போடுறாங்க. குடும்பத்தில் என்ன நடந்தாலும் இவளால் தான். இவங்களுக்கு சொந்தமாக யோசித்து ஒன்றும் செய்ய முடியாது. வெளியெல்லாம் நல்லா மீசையை முறி கூட்டிட்டு அப்படி நிற்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஏம்மா என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு ஐடியா கூட. நாங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப அனுபவப்பட்டுட்டோமா, நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தோணலை. இவருக்கு என்றைக்கும் தோணாது. ஏம்மா தோணி சொன்னாலும் நீங்கள் செய்ய விட மாட்டீங்க. அதனால தான் ஒன்றுமே தெரில, நீங்களே செய்யுங்க. சரி, அப்போ நாங்கள் இப்போ 2 தடவை 3 தடவை கோர்ட்டு மாதிரி கேட்டுறது தெரியாதா? ஒன்றும் தோணலையா உங்களுக்கு? இல்லை என்ன ஒன்றுமே தோணலையா? எதுவுமே தோணல, பிளாங்காக இருக்குது. ஓகே ஏம்மா எங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே மறந்துடுது. அப்புறம் என்னையா சகிச்சுட்டு போகிறீங்க? 3 பேர் உட்காந்துருக்காங்களே, மும்மூர்த்திகளா, ஞானிகள், சாஸ்திரிகள் சகிச்சு உட்காந்துருக்காங்க. சகிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் சகிச்சுட்டு ஒரு நாள் உங்கள் மனைவி வீட்டில் இல்லைன்னா உங்களால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? அதுதான் எங்களுடைய அன்பு. யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார். எப்போவும் ஒய்ஃபை திட்டிகிட்டே இருப்பார். கடைசியில் அந்த ஆண்டி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ப்ரேயர் மீட்டிங் போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா இவர் வெளியவே உட்காந்துருப்பார். அவரோட ஸ்கூட்டர் இருக்கும், அந்த ஸ்கூட்டரில் உட்காந்துட்டே இருப்பார். ஏன் அங்கிள் போகிறதே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா. ஏன் அங்கிள் இதுலேயே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, இல்லைம்மா ஆண்டி இல்லையா வரட்டும், அப்போ விட்டுட்டு வந்துடுவார். திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்து தான் மேலே ஏறுவார். சொல்லுங்கள், யாராவது விட்டுட்டு இருப்பீங்களா? 90 வயசு தாத்தாவை கூட வைங்களேன், அது வர பொண்டாட்டி திட்டிப்பாங்க. நான் +2 படிக்கும்போது எங்கள் ஊரில்
திருநெல்வேலியில் ஏற்ற வீட்டில் ஒரு தாத்தா போலீஸ், அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தான், போலீஸ்காரர் அவர் வந்து என்ன டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா திட்டிகிட்டே இருப்பார். காலையிலேருந்து நைட்டு வர திட்டுவார், காஃபி கேட்பார், சாப்பாடு கேட்பார், எல்லாம் கேட்பார். அந்த பாட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க, சத்தமாக கேட்டே இருக்கும், படிக்கவே முடியாது. கடைசியாக திட்டி முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் யோசிப்போம் அப்படிம்பாரு. எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியாது. அப்போ அந்த தாத்தா வந்து ஒரு நாள் இறந்துட்டாருங்க ஐயா. இப்போ குழந்தை இல்லை. ஆமாம். அப்போ சத்தமே கேட்கல. எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது, எப்பா நிம்மதியாக படிக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுப்பி பாட்டி ஒரே அழுக. எல்லோரும் ஓடி போய் ஏன் பாட்டிம்மா ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, எனக்கு அவர் சத்தம் கேட்காம என்னால் இருக்க முடியல. பாருங்க, அந்த வயதான போது கூட அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, அவ்வளோ சகிப்புத்தன்மை. அந்த பாட்டிமா அவ்வளோ சகிச்சு இருந்திருக்கிறாங்க. அவரை வந்து பிரதர் சொன்னாங்க, பைபிளில் இருந்து சொல்லக்கூடாதுங்க, யோபு மனைவியை பற்றி சொன்னாங்க. மனோவா அவர் பேர் எழுதியிருக்குது, அவர் எதுக்கும் உதவாது, அவர் பேரை பைபிளில் எழுதி வச்சுருக்குது. அவருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க. அவங்க டெய்லி வயல்வெளியில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பார். ஆண்டவர் தேவதூதர் வந்து மனோவாக்கு அவன் ஒய்ஃப்க்கு வந்து தரிசனமாகி இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை இப்படி வளர்க்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவதூதன் பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இவர் உடனே வயல்வெளின்னா சபை, எத்தனை பேர் சபைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து வரீங்க? மனைவி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பைபிளை தூக்கிட்டு வராங்கன்னு பிரதர் சுரேஷ் சொன்னாங்க. ஆமாம், இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அவங்களால இருக்க முடியாது. வெள்ளையும் சொல்லையும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பைபிளை தூக்கிட்டு வந்து விழுந்துருவாங்க சபையில். ஆனால் எத்தனை ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி சேர்ந்து வரீங்க? அவங்க வயல்வெளிங்கும் போது அது ஒரு சபையை காட்டுது. அவங்க சபையிலேயே தான் இருந்துருக்குறாங்க. அப்போ சர்ச்சு அங்கே இருக்கும்போது தான் தேவதூதர் வந்து இடைப்படுறாரு. அவர் வந்து தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாரு. இவங்க வீட்டில் போய் சொன்ன உடனே எனக்கும் காட்டு. அப்போ உடனே அடுத்த நாள் வர வேண்டியதானே, அடுத்த நாளும் வரல. அடுத்த நாள் அவர் திருப்பி வந்த உடனே இந்த அம்மா, ஐயோ இருங்க தேவதூதரே, என் ஹஸ்பண்டு வெட்டியாக வீட்டில் கிடக்குறாரு, கூட்டிகிட்டு வர நம்பவும் மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ஓடி போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் ஓடி வராரு. ஓடி வந்தோடனே, என் மனைவிகிட்ட நீங்கள் தான் பேசுனீங்களான்னு கேட்க வேண்டியதானே? அந்த ஆளுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குது பாருங்களேன், கொழுப்பு. அவரு கேட்குறார், இந்த ஸ்ரீகிட்ட பேசுறது நீங்கள் தானா? சந்தேகப்படுறாங்க. ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த விஷயம் உண்மைதானா இல்லை பில்டப் பண்ணி சொல்கிறாளா. அப்படி இல்லை, ஒரு பொறுப்பு தான். நீங்கள் தானே ஐயா பேசுனீங்க. உடனே வந்து அவள் வந்து இந்த ஸ்ரீகிட்ட பேசுறதுன்னா அவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான் சொன்னேன். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, எப்படி வளர்க்கணும், அந்த அம்மாட்ட சொல்லியாச்சு. இவர் எப்படி வளர்க்கணும், அவர் திரும்பி எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிக்கிள்ளி எல்லாம் கேட்டாச்சு. ஏன்னா டைம் இல்லை, அதனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். கேட்டாச்சு, எல்லாம் தேவதூதர் எல்லாம் இப்படி வளர்க்கணும்னு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் சேர்ந்து வளர்த்தும் உருப்படலை. கேட்டு அதுதான் ஒய்ஃபை சொன்னதை நம்பி இருக்கணும். அந்த அம்மா சகிச்சு போய் அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ப மாட்டேங்கிறாரு, நீ கொஞ்சம் பேசுங்கண்ணா. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு அட்ரஸ் இல்லை, பேர் இல்லை. அப்போ வந்து எல்லாம் பண்ணியாச்சு, பலி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தேவதூதர் அக்கினியில் என்ன செஞ்சிட்டார், பலிபீடத்துலேருந்து மேலே ஏறி போயிட்டார். உடனே இவருக்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வந்து அவர் அம்மா தேவனை நம்ம கண்டோம், இனிமேல் சாகவே சாவோம். அப்போ அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, சாவறதுக்கு ஆண்டவர் வந்து நம்ம பலியெல்லாம் அங்கீகரித்தார் அப்படின்ட்டு. இப்போ ஒரே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸ்டெயின்ஸ் வந்து அவங்களுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஊழியத்தில், அவங்க மிஷினரி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய கணவரையும் அவங்களுடைய ஊழிய வாகனத்தில் வச்சு எரிச்சு கொண்டாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். ஆனால் அந்த அம்மாகிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், அதை ஒரு ஊழியத்துக்காக நாட்டை விட்டு நாடு வந்து அவங்க நமக்காக, அதுவும் அந்த குஷ்டரோகிகளை பார்த்தா நம்ம நல்லா பார்க்க கூட நமக்கு தோணாது. அவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு எல்லாம் ஊழியம் செஞ்சவங்க, அவங்க வந்து தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த பிறகு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன். அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்னுடைய கணவனையும் என் பிள்ளைங்களையும் நான் வந்து பரலோகத்தில் நான் பார்ப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்தாங்க. அப்போ அந்த சகோதரிக்கு என்ன இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது. சத்துருக்களால் வரதையும் சகிச்சாங்க, வீட்டார் செய்கிறதையும் நம்ம சகிக்கிறோம், வெளியே உள்ளவங்களையும் செய்கிறதையும் நம்ம சகிக்கிறோம். சகிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா குடும்பத்தை கொண்டு போகவே முடியாது. புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை, புத்தி இல்லைனாலும் புருஷன், கரடு முரடாக இருந்தாலும் கணவன். அப்படி தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள். இல்லை, நான் நினச்சேன் கல்லுனாலும் கணவன்,
ஃபுல்லாக அடிச்சிட்டு வந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வந்தா தண்ணி எங்கள் கணவர் என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஜாலி ஆகிட்டாரு. ஐயோ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. உடனே 2 டம்ளரில் தூக்கிட்டு வந்தாரான். அவன் சொல்கிறாங்க தட்டில் கொண்டாங்க அப்படின்னுட்டு. உடனே போய் தட்டில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி தூக்கிட்டு வராரான். அப்போ எவ்வளோ புத்தி இருக்குதுன்னு பாருங்கள் ஐயா. அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படலைன்னா கூட நாங்கள் விட்டு கொடுக்காம புதுச்சென்னை நாங்கள் என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்கறது இல்லை. புத்தி இல்லைனாலும் புத்திமான் போல, சபைக்கு வரலனாலும் பாஸ்டர் ஐயா கிட்ட ஐயா அவள் வேலை அப்படி இப்படி நாங்கள் போய் சொல்லி அவங்கள தப்பிக்க வச்சுட்டு புருஷனை தான் நாங்கள் முன்னால் நிறுத்தி நாங்கள் பின்னால் தான் நிற்கிறோம். நாங்கள் சகிச்சு குடும்பத்தை கட்டுறது பெண்கள் தான் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏம்மா நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த அவனுக்கு ஓடிடுவானுங்கம்மா. 2 அணியினரும் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்திருக்கிறார்கள். பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி ஆரம்பித்தவங்க முடிக்கணும். அதனால் 2 பெண்களை அணியிலிருந்து அந்த அணியினுடைய தலைவி செபஸ்டியான் மேரி அவர்கள் தன்னுடைய அணியினுடைய கருத்துக்களை 2 நிமிடத்தில் சுருக்கமாக. மறுபடியுமாய் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நடுவர் அவர்களே, அருமையான பிரதர் பேசினார் லாஸ்ட்டில். மனைவி ரொம்ப அவங்களால அதிக கஷ்டம், இவங்க தான் எல்லாமே சகிக்கிறாங்க, இவங்க தான் எல்லாமேன்னு சொல்லி. ஒரு மனைவியுடைய அருமை இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. மரித்த பின் தான் சொல்லுவாங்க, இவங்க தான் எனக்கு முதுகெலும்பு, இவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், இவங்க இல்லாட்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுன்ட்டு. இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போது தான் அவங்களுக்கு அந்த அருமையே தெரியும். இருக்கிற வேலை முள் எலும்பம்பான், இல்லாத போது முதுகெலும்பம்பான். முள் எலும்புனா குத்திக்கிட்டே இருக்கும், முதுகெலும்புனா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஜெய்சன் பிரதர் சொன்னாங்க 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னா அன்பில்லாதவன் ஆண்டவர் என்ன ஆண்களுக்கு மட்டும்தானா சொல்லியிருக்காரு, இல்லை பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரா? 2 பேருக்குமே சொல்லியிருக்காரு ஆண்டவர். வசனம் சொல்லுது அன்பில்லாதவன் தேவனை அறியானா, அப்போ ஆண்கள் மட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை, 2 பேருக்குமே ஆண்டவர் பொதுவாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது முதலாவது ஆண்கள் மனைவினிடத்தில் அன்பு கூறணும் இருக்குது, பெண்கள் கீழ்ப்படினும் இருக்குது. அந்த அன்பு கடைசி வரலாம் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் நான் மனைவினிடத்தில் இவ்வளோ அன்பாக இருந்தேன், 2 குழந்தை பெற்றோன்னா கொஞ்சம் அன்பு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த அன்பே இல்லாமல் போயிடுது. ஆனால் அதையும் சகித்து கொண்டு கணவருக்காக பிள்ளைகளுக்காக இன்னும் அநேக ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்து கொண்டீர்களே. பாருங்கள், இவங்க அதிக புத்தி உள்ளவங்க இவங்க அதிக புத்தி. ஆனால் புத்தி இல்லாதவங்கள என்னைக்காகிலும் அதிகமாக சந்தோஷமாக சகித்து இருக்காங்களா? அந்த பிரதர் பேசும்போது மைக்கே எகிரிடம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ சத்தமாக கத்தி பேசுகிறாங்க. அதிலிருந்து தெரியுது அவர் எவ்வளோ சகிப்புத்தன்மையாக வீட்டில் இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. அதனால் பெண்களுக்கு இன்றைக்கு அதிக சகிப்பு தன்மைன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதே நேரத்தில் நான் ஆண்களுக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிக சகிப்பு தன்மை யாருக்குன்னு சொல்லும்போது பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த சகிப்பு தன்மை இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த சகிப்பு தன்மை வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம், இயேசுவினுடைய சிலுவை காட்சியை நாம் பார்க்கும்போது எந்த மனுஷன் சிலுவை காட்சியை பார்க்கிறானோ அந்த மனுஷனுக்கு இயேசுவை போல நாமும் மாற வேண்டும் என்ற அந்த சகிப்பு தன்மை உள்ளவனாய் தன் வாழ்நாளெல்லாம் சகிப்பு தன்மையோடு ஆண்டவருக்காக பொறுமையோடு வாழ்வான், குடும்பத்திலும் வாழ்வார்கள். அதை சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆண்களை அணியிலிருந்து சகோதரன் மைக்கேல் ராஜ் 2 நிமிடங்களில் தன்னுடைய அணியினுடைய கருத்தினை எடுத்து சொல்வார். மீண்டுமா எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேகமாய் நான் என் குறிப்பை வைக்கிறேன். கூட்டல் இன்பம், குடும்பம் என்று சொன்னார்கள். கணவன்கள் பணத்தை கொடுக்காவிட்டால் இன்பம் வருமா? வராது. ஆகவேதான் கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவேதான் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு தான் இருக்கிறது. கொடுக்காமல் குடும்பம் நடத்த முடியுமா? முதல் குறிப்பு. அடுத்தது, எத்தனையோ பிள்ளைகள் சொல்வார்களாம், அப்பா வரலாம் பரவாயில்லை, நாங்கள் இருந்துக்கிறோம். எனக்கு தெரியும் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா வராமல் சாப்பிடவே மாட்டார்கள். அப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறவர்கள் தான். அடுத்தது, மனைவியை கணவன் அடிக்கிறார்களாம். ஐயோ அம்மா என்னம்மா அடிக்கிறா, தாங்க முடியலப்பா என்ன எத்தனையோ கணவன்மார் புலம்போது எனக்கு தெரியும். ஏன் அவர்கள் வெளியே சொல்வதில்லை? குடும்ப மானம் போய்விடும், நிறைய உள்ளது, குடும்ப மானம் போய்விடும், குடும்பம் சிதைந்து விடும் என்று தெரிந்துதான் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள்.
தெரிந்து கொள்ளுங்கள். தொப்பையை பற்றி சொன்னார்கள். தொப்பைக்கும் தலைப்புக்கும் இவருக்கு தொப்பை பட்டிமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று தொப்பை இல்லையே, எனக்கு இவருக்கு தெரியவே தொப்பைன்னா இல்லை. என்னன்னு சொல்லுவீங்க? துணி துவைப்பதை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அது கடமையா? அது கடமை. அதை வைத்துக்கொண்டு சகிப்புத்தன்மையா? அது உங்கள் கடமை. நீங்கள் குடும்பத்தை நடத்த துணி துவைக்கணும், சமைக்கணும், அது உங்கள் கடமை. அதை வைத்துக்கொண்டு இதை சம்மந்தப்படுத்துவது தவறு என்று தான் நான் சொல்லுவேன். வேலைக்காரி கூட இப்போ இருக்க மாட்டேங்குது ஐயா. அடுத்து பார்க்கிறோம் காதல். காதல் வந்து அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்களாம், அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்களாம். இல்லை இல்லை, நல்ல காதலை வந்து எல்லாரும் இப்போ நான் ஒருத்தன் லவ் பண்ணுறான்னா அவன் யாரை லவ் பண்ணுறான்னா அவள்கிட்ட போய் சொல்லுவான். காதல் கிறிஸ்துவ குடும்பத்தில் காதலே வரக்கூடாது ஐயா. நடுவர் அவர்களை சிந்திக்க வேண்டும், எல்லாரும் சிந்திக்க வேண்டும். நாம் யாரை அதிகமாய் காதலிக்க வேண்டும்? அந்த ஆண்டவராக இயேசுவை தான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலே காதலே வராது. நீங்கள் சொல்கிற கருத்து தவறு என்று தான் நான் சொல்லுவேன். அடுத்து சொல்ல பிரைடல் மார்ச் பற்றி சொன்னார்கள். அப்படியே பிரைடல் மார்ச் வருவாங்களாம். அப்போ தான் சகிப்புத்தன்மை இருக்குதா, இப்போ இல்லையா? நீங்கள் சொல்வது ஏன் அவர்கள் முன்னே வரவில்லை தெரியுமா? அவர்கள் ஸ்டேஜ் ஃபியர் என்றால் சிலருக்கு மேடை மீது வந்தால் நடுக்கம் வந்துவிடும். ஆகவே தான் அவர்கள் வரவில்லை. காலம் முழுவதும் கைப்பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறார்களே, சகிப்புத்தன்மையுடன் சிந்திக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள் தனி கொடுத்தனம். ரைட். சகிப்புத்தன்மையோடு தியாகம் செய்து நாங்கள் ஒரு வீட்டை விட்டு நாங்கள் கணவன் வீட்டுக்கு வருகிறோம் என்று சொல்லி எத்தனை குடும்பத்தில் பிரித்து, கணவனை பிரித்து, குடும்பத்தை பிரித்து, மாமியாரை பிரித்து தனி கொடுத்தனம் போகிறார்களே, சகிப்புத்தன்மை இல்லையா? அவர்களுக்கு உண்டா? இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் அப்படி செய்வார்களா? எத்தனை குடும்பங்களே மருமகள், ஐயோ வந்து பிரிச்சிட்டாயா, என் பிள்ளைய என்னை விட்டு பிரிச்சிட்டாயா, ஐயோ கூட்டிட்டு போயிட்டாயா என்று புலம்பும் தாய்மார்கள் எத்தனை மாமியார்கள் உண்டு. சிந்திக்க வேண்டும். சும்மா வந்து பேசிவிடக்கூடாது, ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி பேசக்கூடாது. எத்தனை குடும்பம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். வந்தாயா, பிரிச்சுட்டாயா, போயிட்டாயா, சகிப்புத்தன்மையே இல்லையா அவளுக்கு? நல்ல ஆவிக்குரிய குடும்பம் தான் கட்டிக்கிட்டு வந்தேன், வந்தா வந்துட்டு பிரிச்சுட்டாயா என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் சொல்லுது. ஆகவே அவன் தாயின் என் எதிரினை மனைவியோட இசைந்திருப்பான். ஆனால் வேலையை அவங்க செய்றாங்க. இசைந்திருப்பது வேறு, குடும்பத்தை பிரிப்பது வேறு. சிந்திக்க வேண்டும். இதையும் அதையும் வைத்துக்கொண்டு தொடர்பு படுத்தக்கூடாது. தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கவா? எத்தனை மாமியார்கள் கண்ணி வடித்து கொண்டிருக்கிறார்கள், என் மருமகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்று சொல்லி. நீங்கள் சொல்லுகிறீர்கள், எதிரணி சொல்லுகிறீர்கள், சகிப்புத்தன்மை எங்களுக்கு தான் உண்டு என்று. நான் சொல்லுகிறேன், அல்லவே அல்ல, ஆண்களுக்குத்தான் சகிப்புத்தன்மை உண்டு 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 என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ குடும்பங்களில் அதிக அல்லது சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா? இப்போ உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கணுன்னா எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு அணிகளுடைய வாதத்தையும் எடுத்து வைத்து பார்க்கும்போது சுருக்கமாக சொல்வேன் என்றால், ஆண்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் தான், ஆனால் அதிகமாக இருப்பது பெண்களே என்று தீர்ப்பு சொன்னால் நீங்கள் கைதட்டுவீர்கள், ரொம்ப சந்தோஷமாக கடந்து போவீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்காக தீர்ப்பு அப்படி சொல்ல மாட்டேன்னு எல்லாம் இல்லை. ஆனால் அதனுடைய சில உண்மைகளை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான், உண்மைதான். ஆண்கள் சைட்லேருந்து, ஆண்கள் தரப்பிலிருந்து சொன்ன விஷயங்களும் உண்மையானது தான், பெண்கள் தரப்பிலிருந்து சொன்னதும் உண்மையான விஷயந்தான். பெண்களுடைய சகிப்புத்தன்மையின் காரணத்தில்தான், அவருடைய சகிப்புத்தன்மையில்தான் இந்த சமுதாயமே அல்லது கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெரும்பாலும் பெண்களுடைய சகிப்புத்தன்மை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொன்னாங்க, தாத்தா பாட்டி மாமா எல்லாம் சொன்னாங்க. அந்த நாட்களில் தாத்தாவையும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தாத்தாவும் பாட்டியும் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக பேசி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா 14, 15, 16 இருக்கும். ஆனால் அவங்க பேசி நான் பார்த்ததில்லை. எப்படி பெற்றாங்கன்னு தெரியாது.
அது எப்படியே பெற்றுட்டு போகிறாங்க, இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சி நமக்கு இப்போ வேண்டாம். ஆனால் அந்த பாட்டி இல்லை அந்த தாத்தா இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க, அந்த பாட்டி பல வருஷங்கள் தைரியமாக இருக்கும், இருந்து பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் முன்னால் வந்து உட்காந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம்தான் அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஆனால் இந்த பாட்டி திடீர்னு மண்டையை போட்டுரும் 70 வயசில். இந்த தாத்தாவுக்கு எத்தனை வயசாகிருக்கும்? 80 வயசாகிருக்கும். இந்த தாத்தா பாட்டி மண்டையை போட்டு ஒரு வருஷம் ஆயிருக்காது, அந்த தாத்தா மண்டையை போட்டுருவார். தெரியுமா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? அது அப்படி தான் அவங்களுடைய அந்யோன்ய இருதயம் வந்து காணப்பட்டுச்சு. அந்த பாட்டி போயிடுச்சுன்னா தாத்தாவால் இருக்க முடியாது. அதுதான் இந்த ஆண் குலத்தினுடைய நிலைமை. ஆனால் சாமர்த்தியமாக 2 பேரும் பேசுனாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, போன வாரம் நான் இந்த கவியரங்கம் முடிச்சுட்டு வெளியே போனேன். இங்கே நிற்கிற ஒரு பிள்ளை என்கிட்ட பேசிகிட்டு இருந்து போயிட்டு வாங்க அங்கேன்னுச்சு. நான் சொன்னேன், போயிட்டு வராம்மா, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான் அப்படின்னுச்சு. சரி, உங்கள் அண்ணனை கேட்டேன்னு சொல்லு. சரின்னுச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. உங்கள் அண்ணனுக்கு ஒய்ஃபையும் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னேன். அது சொல்லுது, அவனுக்கு அண்ணன், எங்கள் அண்ணன்ட்டு அவனுக்கு ஒய்ஃபை கேட்டால் அவன் தரமாட்டாங்க. என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாங்க பிள்ளைங்க, அவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிற மாதிரி ரொம்ப நுணுக்கமாக இவங்களுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் தவிப்பாக தான் இருக்குது. ஆனால் சொல்லாமல் விடவும் மாட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த பட்டிமன்றத்துலேயும் ஒன் சைடில் தான் நான் தீர்ப்பை சொல்லுவேன். அதுவும் இதுவும்னு நான் சொல்கிறதில்லை, அல்லது அது இல்லை இது இல்லைன்னு நான் சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஒன்றில் ஆண்கள் நம்பேன், இல்லைன்னா பெண்கள் நம்பேன். அது காரணத்தோடு சொல்லுவேன். என்ன சொல்கிறது, இங்கே சொல்லப்பட்ட காரணங்கள், ஆண்களுக்கு தான் அதிகமான சகிப்புத்தன்மைன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு தான் அதிக சகிப்புத்தன்மைன்னு சொன்னாங்க. பெண்களுடைய சகிப்புத்தன்மை அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். நானும் ஆரம்பத்தில் சொன்னேன், அது எல்லாமே உண்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்களுடைய சகிப்புத்தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கல் மாதிரி. பெண்களுடைய சகிப்புத்தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கர் மாதிரி. பெண்கள் அப்படியே தாங்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் நெருப்பு ஏற 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 தாங்குவாங்க. ஒரு நேரம் வரும், அதுக்கு மேலே தாங்க முடியலைங்கிறனால விசில் அடிக்கும். விசில் அடித்து பக்கத்து வீடு அங்கே இங்கெல்லாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லும், நான் ஒருத்தன் இருக்கிறேன், என் வீட்டு நிலைமை இதுன்னு. பெண்கள்கிட்ட அந்த சுபாவம் உண்டு. இந்த ஆண்கள் எப்படின்னா, தோசைக்கல் சூடாக சூடாக சூடாகத்தான் சூடாகிட்டே இருக்கும். அது நல்லா சூடான பிறகு தான் அந்த பக்குவமாக தோசை மாவை விட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு சுட்டு எடுக்க 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 கீழே சூடு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த கல் என்ன செய்யும், இந்த தோசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அங்கே ஒருத்தன் வந்து சூடாகிட்டே இருப்பான், அதை சகிச்சிட்டே இருப்பான். அது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கவனிக்கணும், அந்த தோசைக்கல் அதை மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரு ஆள் மாவை விடணும், அதுக்கு மேலே எண்ணெயை விட்டு மெயின்டைன் பண்ணால், அந்த அம்மா இருந்து மெயின்டைன் பண்ணால் தான் அந்த தோசைக்கல் உருப்படியாக இருக்கும், இல்லைன்னா அது தீஞ்சு போகும். இதெல்லாம் நிலைமைறம் இருக்குது. இப்போ தீர்ப்பு எப்படி சொல்கிறது? இந்த பெண்களுடைய சகிப்புத்தன்மை என்கிறது எல்லாம் உண்மை தான். இவங்க சொன்னது எல்லாம் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு வர வேலை உண்மையாக தான். ஆண்கள் அடித்தாங்க, எல்லாம் உண்மை தான், எல்லாத்தையும் சகித்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, எல்லாமே தலைகீழாக மாறி இருக்குது. அதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 92 வயசு பாட்டி 95 வயசு தாத்தாட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு எங்கே நிற்கிதுன்னா, நம்ம இங்கே சென்னை ஹைகோர்ட்டில் வந்து நினைச்சு. ஏன்னா அவங்களால முடியலை, இனிமேல் இருக்கிற நாள் வரையாவது நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு சகிக்க முடியாதுன்னு 90 வயசில் போய் ஒரு பாட்டி டைவர்ஸ் கேட்குது. இந்த 92 வயசு தாத்தாட்டேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு. இதுவும் இங்கே தான் நடக்குது. 29 வயசு பையன் இந்த பெங்களூரில் என்ஜினியர், முடியலை, பெண்கள் அவரோட ஒய்ஃபு பண்ண டார்ச்சர் தாங்க முடியாமல் இன்ச்சு பை இன்ச்சாக வீடியோ பண்ணி எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டார். அது இந்திய தேசம் வரையிலும் இன்றைக்கி அதிர்வலையை உண்டாக்கிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு, இனிமேல் இந்த பெண்களுடைய இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு ஆண்களுக்கு எதிரான தீர்ப்புகளை சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையாக தீர்ப்பு சொல்லணும். இது ஆரம்பத்தில் இது சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டிச்சிருக்கு. இதெல்லாம் நிலைமைகள் மாறிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 ரூம் தான் இருக்கும், வராண்டா இருக்கும், உள்ள ஒரு ரூம் இருக்கும். 7 பேர் வாழ்வாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே 7 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி 7 ரூம் இருக்குது வீட்டில், 2 பேர் தான் வாழ்கிறாங்க.
அன்னைக்கு டாய்லெட்டு வெளியில் இருக்கும், வீட்டுக்குள்ளே சாப்பிடுவோம். டாய்லெட்டு போகணுன்னா வெளியே போவோம், குளத்தங்கரைக்கெல்லாம் போவாங்க. வீட்டில் சாப்பிடுவாங்க, வெளியில் டாய்லெட்டு போவோம். இன்றைக்கி டாய்லெட்டை வீட்டில் கட்டி வச்சுருக்குறோம், வெளியில் போய் சாப்பிட்றோம், வீட்டுக்குள்ளே டாய்லெட்டுக்கு வர்றோம். தலைகீழாக மாறிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிற முடியும். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் அப்படின்னா, ஆம்பளை பையன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் செல்லம் இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அந்த நாட்களில் பொம்பளை பிள்ளைன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைச்சல். அது ஆம்பளை பையன்னா அவன் அந்த பையன் சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு தட்டை எடுக்க மாட்டான், தெரியுமா? இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளை தான் கடைசி பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, நீ எடுத்து வைன்னு அப்பா சொல்லுவார். அந்த பொம்பளை பிள்ளை தான் அந்த தட்டை எடுத்து வைக்கணும் முன்னால். இப்போ அப்படி இல்லை, கட்டின புருஷன்கிட்டையே பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஏன் உனக்கு கை இல்லையா, அந்த டவலை எடு, அந்த பனியனை எடு, குளிக்க போகிறேன்னு கேட்டால், ஏன் உனக்கு கை இருக்குல்ல எடுத்துகிட்டு போ, உனக்கு கை இல்லைன்னா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு. ஆண்கள் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காலத்தில் மனைவி தனக்கு அடங்கி இருக்கணும், தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், தங்கிட்ட சகிச்சு போகணுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தன்னுடைய மகள்னு வர்ற வேலை, அடுத்த வீட்டுக்கு போகிற வேலை, அங்கே சகிச்சு போகணுன்னு, என் பொண்ணு சகிச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை என்கிற மனநிலையில் தான் அநேக ஆண்கள் இருக்காங்க. நான் என் மனைவி என்கிட்ட சகிச்சு போகணுன்னு நினைப்பேன், ஆனால் என்னுடைய மகள் அடுத்த வீட்டுக்கு போகிற வேலை, அந்த வீட்டில் கட்டின புருஷங்கிட்ட சகிச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி சொசைட்டியில், அது கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயும் வந்திருக்கு, எல்லா குடும்பங்கள்லேயும் வந்திருக்கு. அந்த பெண் பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்க, எஜுகேஷன் பண்ணி 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 பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அது சகிப்புங்கிறது ஒரு அடிமைத்தனம்னு அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சகிப்புங்கிறது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால உனக்கு நான் என்ன சகிச்சு போகிறது, உனக்கு சகிச்சு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் என் அப்பா வீட்டுக்கு கொடுப்பேன், நீ கேட்கக்கூடாது, உன்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நான் அடங்கி போகணுன்னு அவசியம் இல்லை, சகிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயும் இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. வேணுமென்னா நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தெரியாமல் இருக்கலாம். உலகத்தை, சமூகத்தை, சமுதாயத்தை, மற்ற இடங்களை நீங்கள் உன்னித்து பார்த்தீங்கன்னா, வெளியில் வர செய்திகள் எல்லாத்தையும் படித்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய மனநிலை, பெண் பிள்ளைகளுடைய மனநிலையும் மாறி இருக்கு, ஆண் பிள்ளைகளுடைய மனநிலையும் மாறி இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறது, எங்கடா போகிற, இன்றைக்கி அநேக பிள்ளைங்க யாரும் பசங்களை வாங்க போங்க ஏங்கன்னு எல்லாம் கூப்பிட்றது கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? டேய் வாடா, எங்கடா போகிற, டேய் என்னடா சொல்கிற, டேய் என்ன சொன்னேன், மாமியாருக்கு முன்னால் ஏங்க எங்கே போகிறீங்க அப்படிங்க. ஆனால் அந்த பக்கமே டேய், பசங்களும் அதை விரும்புகிறானுங்க, நீ அப்படியே கூப்பிடு, எனக்கு அது நல்லா இருக்கு செல்லம் அப்படிங்கிறான். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, பொம்பளை பிள்ளைங்க இவன் கிளம்புற வேலை செல்லோன்னு பை சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பி இவன் பஸ்ஸில் எல்லாத்தையும் மாட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டுருப்பான், இல்லை வண்டியில் போயிட்டுருப்பான். இந்த பிள்ளை வீட்டில் இருந்துட்டு கூப்பிடும், பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்துட்டு கூப்பிடும், இல்லைன்னா மெசேஜ் அனுப்பும். இவன் மெசேஜும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஆஃபீஸுக்கு போயிடுவான், போயிட்டு பார்ப்பான், பார்த்துட்டு ஐ ரீச்டு ஆஃபீஸ்னு இவன் மெசேஜ் அனுப்பணும். இல்லைன்னா அவன் வீட்டில் வந்து ஏன் எனக்கு மெசேஜ் அனுப்பலை அப்படின்னு கேட்பான். நடக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். கேட்பான், ஏன் எனக்கு மெசேஜ் அனுப்பலை அப்படிம்பான். அப்படின்னு இந்த பிள்ளை கேட்கும். ஏமா நான் அப்போ தான் வண்டியில் வந்துட்டு இருந்தானே என் மெசேஜ் வந்து உனக்கு கேட்காதா, நீ அலர்ட் மெசேஜ் சவுண்ட் வைக்க வேண்டியது தானே. சரி, அங்கே ஆஃபீஸு போயிடுவான், ஹெச்ஆர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், இல்லை மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். மேனேஜராக நாய் மாதிரி குறைச்சிட்டு இருப்பாங்க பாதி பேர், எல்லாரையும் சொல்லலை, எல்லாரும் அப்படி தான். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற சிஇஓட்டு இந்த அங்கே ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு பயந்து போய் பதில் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் இது ஃபோன் பண்ணோம், இவன் கட் பண்ணுவான். வெளியில் வந்தோடனே ஏன் ஃபோனை ஏன் கட் பண்ணேன், மேனேஜர்கிட்ட. அப்போ என்னோட உனக்கு மேனேஜர் பெருசா? இது நடக்குது. அதுக்காகத்தான் நான் இந்த டாப்பிக்கே நான் மாற்றினேன். நான் சொல்ல வந்த மெசேஜ் வேறு. சும்மா பட்டிமன்றம் நடத்திட்டு ஆண்களேன்னு சொல்ல நீங்கள் கைதட்ட நான் எழும்பி போனேன்னா, சமுதாயத்துக்கோ சபைக்கோ சொசைட்டிக்கோ ஒரு மெசேஜ் நம்மளால் சொல்ல முடியாமல் போயிடும். இந்த பட்டிமன்றம் நடத்துகிறோம், கவியரங்கம் நடத்துகிறோன்னா ஒரு மெசேஜ் நான் சொசைட்டிக்கு சொல்லித்தான் ஆகணும். ஐயா இது ரொம்ப, நான் கூட ஆரம்ப நாட்களில் இதை மினிஸ்ட்ரி மாதிரியில் நினைக்கல, ஆனால் ஐயா அதை ரொம்ப தீவிரமாக
மினிஸ்ட்ரியாகவே நினச்சி செய்கிறாங்க. அந்த அவங்களுடைய வேலேந்துக்கு நானும் மாறிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது சபைக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். சபைன்னா நீங்கள் கேட்குறவங்க, டிவியில் கேட்குறவங்க, நாளைக்கு கேட்குறவங்க, என்னைக்காவது கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கணும். அது முக்கியம். அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே இருக்கத்தான் செய்யுது. பெண்களும் இன்றைக்கி சில விஷயங்களில் அதுக்காக பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி சைக்கிளை அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கி அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க கை நீட்டி பலார்னு அடி விழுகுது. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் 2 பேர், கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வந்தோன்னா பிள்ளைங்க வந்து பலாருன்ட்டு புருஷனை அடிக்குது. அது தப்பாக சரியாங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாட்களில் இந்த சொசைட்டியில் பெண்களுக்கும் சொல்லி வளர்க்கப்பட்டது சகிப்புத்தன்மை குடும்பத்துக்கு அவசியம், பொம்பளை பிள்ளை சகிக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம், இந்த கிறிஸ்தவ சமுதாயம். வேத வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டது. ஆண்களுக்கும் பொம்பளை பிள்ளையை நேசிக்கணும், அதுங்கள்ட்ட இப்படி இருக்கணும், ஆம்பளை பையங்கன்னா பெண்கள்கிட்ட அன்பு கூறணும், அப்படியெல்லாம் சொல்லித்தான் வளர்க்கப்பட்டது, ஒழுங்காகத்தான் இருக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அநேக விஷயங்கள் மாறி இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இருக்க வேண்டிய அளவுக்கு ஏன் இன்றைக்கி டைவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது? கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்து தான் அதிகமாக விவாகரத்து கேட்டு போய் நிற்கிறாங்க. காரணம் என்ன? அந்த சகிப்பு இருக்குதுன்னா போய் நின்றுருப்பாங்களா? அந்த பொறுமை இருக்குதுன்னா போய் இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக சொல்லுவேன், போயிருக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாய், சித்தி, பெரியப்பா, பெரியம்மா இப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜீவியத்தையே சகிப்புனால் குடும்பத்துக்காக அர்ப்பணித்தவங்க. அவங்க போட்டு கொடுத்த வழியில் தான் நாங்களும் வந்துட்டுருக்குறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அநேக விஷயங்கள் மாறிச்சு. எப்படி மாறி போச்சு? இப்போது கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரின்னு ஒன்று இருக்குது. அது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. வசனம் சொல்லுது, இவங்க சொன்னாங்க, இயேசு என்ன செய்தார்? சிலுவையை சகித்தார். நமக்கு முன்மாதிரி யார்? அவர் தான். இயேசு சிலுவையை சகித்தார். எபிரேயரில் வாசிக்கிறோம், விபரீதங்களை சகித்த அவர் நமக்கு உதவி செய்த வல்லவராக இருக்கார். ஏன்னா அவர் விபரீதங்களை சகித்தார். அந்த பாதையில் நம்மளும் விபரீதங்களை சந்திக்கும்படி போகும்போது நமக்கு முன்னால் அவர் போகிறாரு. அவர் நமக்கு முன்மாதிரியாக போயிட்டு இருக்காரு, உதாரணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் விபரீதங்களை சகித்தவர். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. 2 பேருக்கும் என்ன தேவைப்படுது? சகிப்பு தேவைப்படுது. எந்த சகிப்பு தேவைப்படுது? வேதத்தில் சொல்லப்பட்ட சகிப்பு நமக்கு விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சகிப்பு தேவைப்படுகிறது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் எல்லாருக்கும், அது ஆணோ பெண்ணோ, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, 2 பேருக்கும் அது அவசியமான ஒன்று. அந்த கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு சிலுவை வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. இப்போ நுகம் என்று சொன்னோடனே அடுத்தது நம்ம மைண்டுக்கு கண் முன்னால் வர்றது என்னது? ஒரு காளமாடு அல்லது காளமாட்டு வண்டி. காளமாட்டுக்கு முதுகில் தான் என்ன வைக்கப்படும்? நுகம் வைக்கப்படும். இப்போ நம்ம ஒரு குடும்பம்னு சொல்கிற வேலை, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதனால் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு காளமாடு, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு காளமாடு. 2 காளமாட்டுக்கு முதுகில் என்ன இருந்தாகணும்? நுகம் இருந்தாகணும். அந்த நுகத்தை சுமந்துக்கிட்டு போகிறது தான் ஒரு குடும்பத்தினுடைய சகித்துட்டு. அந்த நுகத்தை சும்மா சுமக்கிறது இல்லை, அது நமக்கு வேதனையை கொடுக்கும், பாடுகளை கொடுக்கும். அதை சகித்துட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு எங்கே போய் சேரணும்? பரலோகம் போய் சேரணும். அந்த பரலோகம் போய் சேரணும்னா நம்ம முதுகில் வைக்கக்கூடிய அந்த நுகத்தை என்ன செஞ்சாகணும்? சகித்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கு சொல்ல போனால் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளால் சொல்லப்பட்ட அந்த கர்த்தர் சொன்ன அந்த சகிப்பு இன்றைய நம்மிடத்தில் பொதுவாக காணப்படவில்லை. ஆனபடியினாலே இந்த கிறிஸ்தவ இந்த தீர்ப்பு சொன்னேன்னா எப்படி சொல்லுவேன்னா,
கிறிஸ்தவ குடும்பங்களில், இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்று யோசித்து அதில் நான் தீர்ப்பு சொல்லுவதை விட, இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சகிப்புத்தன்மை குறைந்திருக்கிறது, அதை வளர்த்து கொள்ள ஆவண செய்ய வேண்டும் என்று தீர்ப்பினை கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.